சரி, ஓகே. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ச்சியாக இப்போ கேள்வியை பார்த்துட்டு போவோம். இதில் பாருங்க, 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். நாங்கள் இறுதியாக பார்த்தோம் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நியூ சிலபஸ்ல பார்த்தோம். அந்த 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல அந்த கேள்வி பெட்டனா பார்த்துமீங்க பகுதி 1ல. முதலாவது கணக்கீடு தொடர்பான கேள்வி கேட்கப்படும். இரண்டாவது கணக்கீட்டு சமன்பாடு கேட்கப்படும். அடுத்தது உங்களுக்கு மூலாவணங்கள் மூலேடுகள் தொடர்பாக கேட்கப்படும். இது ஒரு பேட்டர்ன்ல வாரது. அந்த 2021ஆம் ஆண்டு பேப்பர்ல வேற பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு அமைப்புல தான் உங்களுக்கு பகுதி 1ல வினாக்கள் கேட்கப்படும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? அதனாலதான் உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இப்ப பாக்குறோம். இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. இப்ப இதுல புதுசா ஜாயின் பண்ண இருப்பீங்க அல்லது பழைய மாணவர்கள் இருப்பீங்க. இப்ப பார்ட் 1 நாங்க எப்படி பேட்டர்ன்ல செய்யறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கேள்வி நம்பரா போட்டுவாங்க. அதற்கான விளக்கங்கள், செய்கை, ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவோம். சரியா? இப்போ 1 தொடக்கம் 50 வினாக்கள் காணப்படுது. இந்த 1 தொடக்கம் 50 வினாக்கள்ல 1 தொடக்கம் 30 MCQ வரும். பல் தேர்வு வினாக்கள் வரும். 1 தொடக்கம் 30. அந்த 1 தொடக்கம் 30ல உங்களுக்கு 1 தொடக்கம் 30ன்னு சொல்றது MCQ மட்டும் வரும். இந்த 1 தொடக்கம் 30ல தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 14 வரையான பாடத்திட்டம் உள்ளடக்கப்படும். சரியா? 1 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் தனி MCQ, பிரேக்கெட் தருவான், அண்டர்லைன் பண்ற விஷயம், பிரேக்கெட்ல ஆன்சர் போடணும். இது 1 தொடக்கம் 16 வரையான தேர்ச்சிகளை ஓர்டரா தருவான். அடுத்தது பாருங்க, 31 தொடக்கம் 50. இதுல பல முறைகள்ல பல வடிவங்கள்ல கேள்வி வரும். ஷோர்ட் ஆன்சர் கேட்கலாம், அல்லது கட்டமைப்பு வினாக்கள் கேட்கலாம். சரியா? அல்லது கூற்று கேள்வி கேட்கலாம். உண்மை பொய், சரியா பிழையா, அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா, இப்படி கேள்வி கேட்கலாம். அப்படி இல்ல ஒரு கணக்கு கேள்வி கேட்கலாம். ஓகே. அப்ப இந்த ரெண்டு அமைப்புல முதல் 50 வினாக்கள் வரும். சரியா? இப்ப நாங்க வினாக்களுக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு எப்பொழுதும் முதலாவது கேள்வி கணக்கீடு அல்லது நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, பொது நோக்க நிதி கூற்றுக்கள், விசேட நோக்க நிதி கூற்றுக்கள், இதை அடிப்படையா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எப்பொழுதும் வினாக்கள் வரும். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது? இப்ப நாங்க இதுவரைக்கும் பகுதி 1ல நிறைய பேப்பர் பார்த்திக்கோம். 4ஆம் தவணையில இருந்து அடுத்து 5ஆம் தவணை, அடுத்து 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், ராயல் காலேஜ் பேப்பர், 2012 2013 பாஸ் பேப்பர், அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பாஸ் பேப்பர், நிறைய பார்ட் 1 பார்த்துக்கிறோம். அது எல்லாத்துலயும் உங்களுக்கு முதலாவது கேள்வி எப்படி வரும், அதுல என்னென்ன விஷயம் வரும் எல்லாம் சொல்லி தந்திக்கிறேன். ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு மறந்தாலும் பிரச்சனை இல்லை. இனி நடக்கக்கூடிய அந்த 2.5 மாத வகுப்பு அதை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. சுவரா எடுக்கலாம். சரியா? எனவே முதலாவது கேள்வி உங்களுக்கு கணக்கீட்டின் பிரதான நோக்கம் கேட்கப்பட்டிருக்குது. கணக்கீட்டின் பிரதான நோக்கம் உங்களுக்கு முதலாவது கேள்வி 2 முறைகள்ல வரும். அதாவது கூற்று கேள்வியா போடுவான், அப்படி இல்லையா ஒன் வேர்ட் ஆன்சரா வரும். உங்களுக்கு ஒரு வினா தருவான், 5 ஆன்சர் வரும், அதுல 1 தெரிவு செய்யணும். அப்படி இல்லையா உங்களுக்கு கூற்றுக்கள் தந்து தெரிவு செய்யற மாதிரி வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் தெரிவு செய்யற மாதிரி வரும். இப்படி 2 விதமா முதலாவது கேள்வி போடப்படலாம். கணக்கீட்டு அறிமுகத்துல முதலாவது கேள்வி 2 முறைகள்ல போடப்படலாம். டிரெக்டா கணக்கீட்டின் நோக்கம், அல்லது நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு, அல்லது பொது நோக்க நிதி கூற்றுக்கள், அல்லது விசேட நோக்க நிதி கூற்றுக்கள். இதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் தெரிவு செய்யற மாதிரி வரலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் கூற்று கேள்வி வர மாதிரி வரலாம். ஓகே. அப்படி உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் பொழுது எதை நாங்க கவனத்துல எடுக்கணும், எப்படி நாங்க ஆன்சரை தெரிவு செய்யணும்னு பார்ப்போம். எனவே முதலாவது நோட் பண்ணிக்கோங்க, கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அவங்களுக்கு முதலாவது கேட்கப்படக்கூடிய விஷயம் கணக்கீடு அல்லது நிதி கணக்கீடு அல்லது முகாமை கணக்கீடு. இப்ப கணக்கீடுன்னு சொன்னா நீங்க அக்கறை செலுத்தும் தரப்பினரை அடையாளப்படுத்தணும். அல்லது நிதி கணக்கீடுன்ற அதே விஷயம், அக்கறை செலுத்தும் தரப்பினர். முகாமை கணக்கீடு உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர்.
ஒரு கணக்கீடுன்னு கேள்வி கேட்டா பின்வருவனவற்றுள் கணக்கீடு தொடர்பான சரியான கூற்று. கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அப்படி இல்லையா நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். நிதி கணக்கீடு என்றால் என்ன? முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம். முகாமை கணக்கீடு என்றால் என்ன? இப்படி ஒரு ஆன்சர் கேட்டா நீங்க எதை பார்க்கணும்டா? ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். அப்ப அக்கறை செலுத்தும் தரப்பினரா கணக்கீட்டு கொடுங்க. இரண்டாவது, அதே போல நிதி கணக்கீடுண்டா உள்ளக வெளியக தரப்பினருக்கு வழங்கணும். எனவே அக்கறை செலுத்தும் தரப்பினரா நிதி கணக்கீடு கொடுங்க. முகாமை கணக்கீடு ஒரு நிறுவனத்துல வேலை செய்கின்ற அந்த முகாமைத்துவ அனைத்து மட்டங்களுக்கும் திட்டமிடல், தீர்மானமெடுத்தல், பொறுப்பு கூறல் ஆகிய செயல்முறைகளை மேற்கொள்வதற்கு நிதி மற்றும் நிதி சாரா தகவலை வழங்குதல். எனவே பிரதான தரப்பினர் யாரு? உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர். எனவே உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர் வரணும். எனவே கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடா, ஒன் வேர்ட் ஆன்சர் வருதா? இதை பார்த்துக்கொள்ளணும். சரியா? அப்ப முதலாவதுக்கு ஆன்சர் என்ன வரும்? பின்வரும் கூற்றுக்கள் எது நிறுவனத்தின் கணக்கீட்டின் பிரதான நோக்கம்? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எப்படி வரணும்? கணக்கீடுன்ற அக்கறை செலுத்தும் தரப்பினர் வரணும். எனவே ஆன்சர் நம்ம போட்டுக்கோங்க. அஞ்சாவது, அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு நிதி மற்றும் நிதிசாரா தகவலை வழங்குதல். எனவே அஞ்சாவது. இப்படி இலகுவான முறையில ஆன்சர் பண்ணிட்டு போகணும். எனவே முதலாவதுக்கு அஞ்சாவது போட்டுக்கோங்க. கணக்கீடுமா ரெண்டா பிரிப்போம். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. எனவே கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் தரப்பினர்டா உள்ளக வெளியக தரப்பினர் வரலாம். இரண்டாவது, அங்க நிதிசார் தகவலும் வரும். பணத்தினால் அளவிடக்கூடியதும் வரும். நிதி சாரா தகவல் பணத்தினால் அளவிட முடியாதும் வரும். எனவே முதலாவதுக்கு ஆன்சர் அஞ்சாவது. நான் சொல்லித்தர மாதிரி பேட்டர்ன்ல போட்டு போகணும். முதலாவது கேள்வி நம்பர் ஷார்ட் நோட்ஸை போடணும், பிரேக்கெட் பண்ணி ஆன்சரை போடணும். அடுத்த கேள்வியே போகும். ஓகே, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. இதுல பாருங்க, இரண்டாவது மூன்றாவதையும் பாருங்க. கணக்கீட்டு என்ன கருக்களை அடிப்படையா கொண்டு கேட்கப்பட்டி. உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல 2019க்கு முன்னுக்குள்ள சிலபஸ்ல இதே பேட்டர்ன்ல தான் பேப்பர் வந்துச்சு. முதலாவது கணக்கீடு தருவான், அடுத்தது 2 கணக்கீட்டு என்ன கருக்கள் தருவான். அதுக்கு பிறகு 2019-20 பேட்டர்ன் மாற்றம் அடைஞ்சிச்சு. கணக்கீடு, கணக்கீட்டு சமன்பாடு, மூலாவணம், மூலேடுகள், அது கீழே தான் கணக்கீட்டு என்ன கரு வந்துச்சு. திருப்பி வந்து நியூ சிலபஸ்ல 2021, 22, 23 அந்த பேப்பர்ல போடப்பட்டிருக்குது. முதலாவது கணக்கீடு, அடுத்த 2 வினாக்களும் கணக்கிட்டு என்ன கரு. அப்ப 2019-20 அந்த 2 பேப்பர்ல வர ஒரு மாடல், அப்படி இல்லையா 21, 22, 23 அந்த பேப்பர்ல வர ஒரு மாடல். இந்த 2 மாடலை வச்சுதான் உங்களை 24 பேப்பருக்கு வரும். சரியா? இதை தெளிவா விலையும் கொள்ளணும். எனவே ரெண்டாவது மூன்றாவது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. கணக்கீட்டு என்ன கருக்கள். உங்களுக்கு கணக்கீட்டு என்ன கருக்கள் தெளிவா படிச்சு தந்தேன். உங்களுக்கு தியரி கிளாஸ் மாதிரி போட்டு பேப்பர் கிளாஸும் செஞ்சு விட்டேன். அடுத்து ஒவ்வொரு பேப்பர்லயும் கணக்கீட்டு என்ன கருக்கள் தொடர்பா பார்த்துக்கிட்டு வார். இப்ப கணக்கீட்டு என்ன கருக்கள் தேர்ச்சி 5, அதுல 13 கணக்கீட்டு என்ன கருக்கள் காணப்படுது. பகுதி 1க்கு மட்டும்தான் வரும். அதாவது 2 அல்லது 3 வினாக்கள் கட்டாயம் வரும். நீங்க 50 வினாக்கள்ல 3 மார்க்ஸ் இலகுவா எடுக்கலாம். அந்த கணக்கீட்டு என்ன கருக்கள்ல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை போட்டா இலகுவா ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, இப்ப ரெண்டாவதுக்கு பாருங்க. பின்வரும் கணக்கீட்டு என்ன கருக்களுள் எது நிதி நிலைமை கூற்று திகதியில் இருந்து 12 மாதம் செலுத்த வேண்டிய நீண்டகால கடன் ஒன்றின் பகுதியை நடைமுறை பொறுப்பாக வகைப்படுத்த அடிப்படையாக வழங்குகின்றது. இந்த கணக்கீட்டு எண்ணக்கரு கொஞ்சம் மயக்கமா போடலாம். அந்த வினாவை முழுமையா ரீட் பண்ணணும். அதுல என்னத்தை சொல்றான், எந்த விடயத்தை நிதி கூற்றுல காட்டுறான், அதை பார்த்தா தான் ஆன்சர் எடுக்கலாம். அப்ப ரெண்டாவதுல சொல்லப்பட்ட விஷயத்த தெளிவா பாருங்க. நிதி நிலைமை கூற்றுல 12 மாதங்களுக்கு செலுத்த வேண்டிய நீண்டகால கடன். அப்ப செலுத்த வேண்டிய கடன் இங்க என்ன சொல்லப்பட்டி? செலுத்த வேண்டிய கடன். அப்ப செலுத்த வேண்டிய கடன் சொல்றது ஒரு அட்டுறு செலவு. அப்ப அட்டுறு செலவுண்டா நீங்க அட்டுறு என்ன கருண்டு எடுக்கலாம். மேல உள்ளதை பார்த்தா அடுத்தது கீழே பாருங்க. அந்த அட்டுறு செலவை என்னதா காட்டவாம்? நடைமுறை பொறுப்பா காட்டவாம். அப்ப நடைமுறை பொறுப்பா ஒரு சொத்துக்களையோ பொறுப்புகளையோ நடைமுறை பொறுப்பா காட்டுதுண்டா தொடர்ந்து இயங்குதல் என்ன கரு.
அப்ப தெளிவா விலையும் கொள்ளணும். எனக்கு நிறைய பேர் மிஸ்டேக் கொடுவீங்க. முதலாவது சொல்லப்பட்டீங்க செலுத்த வேண்டிய கடன். செலுத்த வேண்டிய கடன் தான் அட்டூறு செலவு. அப்ப அட்டூறு என்ன கருத்தான ஆன்சர். அப்ப அட்டூறு என்ன கரு தரப்பட்டிக்கு பாருங்க முதலாவது. அப்ப முதலாவது அண்டர்லைன் பண்ணி பிராக்கெட்ல போட்டு போயிருவீங்க. ஆனா ஆன்சர் பில. கீழே பார்க்கணும் அவன் என்னத்த சொல்லிக்கிறான். அந்த அட்டூறு செலவை என்னவா காட்டவான், நடைமுறை பொறுப்பா காட்டவான். அப்ப நடைமுறை பொறுப்பா காட்டுறதுக்கு தான் என்ன கரு கேட்கப்பட்டீங்க. எனவே தெளிவா வினாவை வாசிக்கிறது. எனவே தெளிவா பாருங்க, இந்த செலுத்த வேண்டிய கடன் அட்டூறு செலவு. இத பொறுப்பாக காட்டுதல், பொறுப்புகளை நடைமுறை பொறுப்பு மற்றும் நடைமுறை அல்லா பொறுப்பாக வகைப்படுத்துதல். இதைத்தான் உங்களுக்கு கேட்கப்படுகிறது. எனவே தெளிவா ஆன்சரை போட்டுக்கோங்க. சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை மற்றும் நடைமுறை அல்லாது என வகைப்படுத்துதல், தொடர்ந்து இயங்குதல் என்ன கரு. எனவே ஆன்சர் நம்பர் 3. ஓகேயா? எனவே ரெண்டாவது ஆன்சரை தெளிவா போட்டுக்கோங்க. தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இந்த ரெண்டாவதுக்கு போட்டு நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. செலுத்த வேண்டிய நீண்டகால கடன். கேள்வி நம்பர் 2 போட்டு எழுதிக்கோங்க. செலுத்த வேண்டிய நீண்டகால கடன் செலுத்த வேண்டிய நீண்டகால கடன் ஒரு அட்டுறு செலவாகும். செலுத்த வேண்டிய நீண்டகால கடன் ஒரு அட்டுறு செலவாகும். அவற்றை நடைமுறை பொறுப்பாக காட்டுதல். அவற்றை நடைமுறை பொறுப்பாக காட்டுதல். தொடர்ந்து இயங்கும் என்ன கருவா. அவற்றை நடைமுறை பொறுப்பாக காட்டுதல், தொடர்ந்து இயங்கும் என்ன கருவாகும். எனவே அதை எழுதிட்டு கீழே போடுங்க. மூன்றாவது ஆன்சர் சரிதானே. அதுல நீங்க பிழை விடலாம். ரெண்டாவதுக்கு அட்டூறு என்ன கருவையும் எடுக்கலாம். அப்படி இல்லையா ஒழுங்கா ரீட் பண்ணி தெளிவா பார்த்தா தொடர்ந்து இயங்கும் என்ன கருவையும் எடுக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து தொடர்ந்து இயங்குதல் என்ன கரு. முதல் 2 வினாக்களும் முடிவடைஞ்சிட்டு கிளியர்னா போட்டுக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்து பாருங்க மூன்றாவது வினா. இந்த மூன்றாவது வினாவும் கணக்கிட்டு என்ன கரு. மூன்றாவது வினாவை பார்ப்போம். நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இயந்திரம் ஒன்றின் மதிப்பிட்ட பயன் தரு ஆயுட்காலம். சரியா? LK 16ல வாரது ஆதனம் பொறி உபகரணம். அதுல தான் நீங்க படிச்சீங்க பெருமான தேய்வு, பயன் தரு ஆயுட்காலம், எஞ்சிய பெறுமதி எல்லாம். பயன் தரு ஆயுட்காலமானது 10 வருடங்களிலிருந்து 8 வருடங்களாக மீளமைக்கப்பட்டது. இந்த மீளமைப்பிற்காக கணிக்கப்பட்ட பெருமான தேய்வானது நடப்பாண்டு நிதி கூற்றுகளில் இனங்காணப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப தெளிவா பார்த்து கொள்ளணும். உலக சொல்லி தந்தன் பெருமான தேய்வு தொடர்பா 2 என்ன கரு தொடர்பு படும். பெருமான தேய்வு தொடர்பா 2 என்ன கருக்கள் தெளிவா சொல்லி தந்தேன். நோமலா பெருமான தேய்வை நாங்க ஆண்டுக்கு இனம் காணுதல், ஆதனம் பொறிவான பெருமான தேய்வினை ஆண்டுக்கு இனம் காணல் அல்லது மேற்கொள்ளல். பெருமான தேவை என்ன செய்யணும், ஒவ்வொரு வருடமும் மேற்கொள்ளணும் அல்லது ஒவ்வொரு வருடமும் கணிப்பீடு செய்யணும். அப்படி உங்களுக்கு வேட்ல தந்தா ஆதனம் பொறி உபகரணங்களின் பெருமான தேவினை ஆண்டுக்கு இனம் காணுதல் அல்லது மேற்கொள்ளல்னு தந்தா இதுக்கு ஆன்சர் தொடர்ந்து இயங்கும் என்ன கரும். இரண்டாவது பாருங்க, அந்த ஆண்டுக்குரிய பெருமான தேவினை செலவாக காட்டுதல் அல்லது வருமான கூற்றில் காட்டுதல் அல்லது உற்பத்தி கிரைய கூற்றில் மேந்தலையாக காட்டுதல். அப்படி இல்லையா உங்களுக்கு பொதுவா சொல்லுவான்
அந்த பெருமான தேய்வை நிதி கூற்றுக்கள்ல காட்டுதல். இப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டால் அந்த பெருமான தேய்வுன்னு சொல்றது என்ன, ஒரு செலவா காட்டப்படுது. பாத்துக்கோங்க தம்பி, வருமான கூட்டுல காட்டினா செலவா காட்டுவீங்க, உற்பத்தி கிரைய கூட்டுல காட்டினா மேந்தலையா காட்டுவீங்க, ரெண்டும் கிரயம் தான். அப்படி இல்லையா, பொதுவா சொல்லுவான் நிதி கூற்றுக்கள்ல காட்டப்படுறேன். அப்ப பெருமான தெய்வ செலவா காட்டுதல்னா என்னன்னு வரும். அப்படி இல்லையா, ஆண்டுக்குரிய பெருமான தேவை இனம் காணுதல் மேற்கொள்ளல்டா தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இது ரெண்டையும் தனியே தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதுல எப்படி கேட்கப்பட்டிருக்குது தெளிவா பாருங்க. பெருமான தேய்வானது நடப்பாண்டு நிதி கூற்றுக்களில் இனம் காணப்பட்டுள்ளது. அது கீழே அண்டர்லைன் பண்ணுங்க தம்பி. நடப்பாண்டு நிதி கூற்று நான் சொல்லி தந்துட்டேன். நிதி கூற்றுக்கள்ல காட்டுதல்டா செலவா தான் காட்டுவான். எனவே ஆன்சர் இணைதல் என்ன கரு. எனவே மூன்றாவதுக்கு இரண்டாவதுன்னு போட்டு ஒயிட் போர்ட்ல எழுதிக்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க. நோமலா பெருமான தேய்வு ஆண்டுக்கு இனம் காணுதல் மேற்கொள்ளல்டா தொடர்ந்து இயங்குதல். அப்படி இல்லையா உற்பத்தி கிரை கூற்று வருமான கூற்று. அப்படி இல்லை நிதி கூற்றுக்கள்ல காட்டுதல் செலவா காட்டுதல்டா இணைதல். அப்ப இதுல தெளிவா சொல்லப்பட்டிக்கு நடப்பாண்டு நிதி கூற்றுகளில் இனங்காணப்பட்டுதல்டா செலவா தான் காட்டப்பட்டிக்கும். எனவே இணைதல் மூன்றாவதுக்கு இரண்டாவது ஆன்சர். பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க இரண்டாவது. சரியா, அடுத்த கேள்வி போவோமா. உங்களுக்கு முதல் 3 வினாக்களும் நோட்ஸ் கேள்வி போடப்பட்டிக்கு. அடுத்து 4வதுல இருந்து கணக்கு கேள்வி ஆரம்பிக்கப்படுது. அடுத்த விஷயத்துக்கு போவோமா. செட்ல போடுங்க தம்பி. வளமையா சொல்ற விஷயம்தான். பேப்பர் கிளாஸ் போகும்போது அல்லது பாட்டு போகும்போது நான் சொல்லித்தர விஷயம் கிளியர்னா எழுதிட்டீங்கன்னா ஓகேன்னு போட்டுவாங்க. அப்ப நான் அடுத்த விஷயத்த ஒட்டோவா போவேன். சரியா, டவுட் ஏதாவது வந்தா கேட்டுக்கோங்க கட்டாயம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். 4 தொடக்கம் 6 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்து. உங்களுக்கு 4வது கேள்வியிலிருந்து கணக்கு போடப்படுகிறது பாருங்க. நாலு தொடக்கம் 6 வரையான வினாக்களுக்கு தகவலை பயன்படுத்தலாம். அப்ப 4வதுல தரப்பட்ட அந்த பந்தியை வச்சுதான் 4, 5, 6 அந்த 3 வினாக்களையும் செய்யணும். சரியா, இதை கவனத்துல கொள்ளுங்க. அப்ப 4வது வினாவை பாருங்க. கணக்கீட்டு சமன்பாடு தரப்பட்டிக்கு அதுல அந்த பதிவுகளை மேற்கொள்ளணும். இறுதி தேறிய விளைவை கேட்கப்பட்டிக்கு. அப்ப கணக்கீட்டு சமன்பாடு எப்படி பேப்பர்ல தாரானோ அதே அடிப்படையில போடணும். நோமலா அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு எப்படி படிச்சுக்கிறோம். சொத்து சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு. அதனால நோமலா தியரியில படிச்சது. ஆனா உங்களுக்கு பேப்பர்ல எப்படி தரப்பட்டிக்கு சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. அப்ப அவசரத்துல சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு போடுறது இல்ல. உங்களுக்கு பேப்பர்ல எந்த வடிவத்துல தரப்படுதோ அதே பேட்டர்ன்ல போடணும். அப்பதான் கணிப்பீடு செய்யும் போது சரியான ஆன்சரை தெரிவு செய்யலாம். எனவே போட்டுக்கோங்க சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமை. சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை போடுங்க. இந்த கணக்கீட்டு சமன்பாட்டுல மேல தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல பதிவு செஞ்சா ஓகே. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல எப்படி தருவான்டா, உங்களுக்கு ஒவ்வொரு விடயமா தருவான். அதாவது நம்பர் பண்ணி தரலாம், அல்லது டேட் அடிப்படையில தரலாம், அல்லது உங்களுக்கு ஏபிசி ஆனா அவனாண்டு தரலாம். இப்படி தரப்படும் பொழுது
உங்களுக்கு அவன் எப்படி கேட்பான்டா, இறுதி டேட்ல தேறிய விலை ஒன்று கேட்கலாம். 31/3/2021 உங்களோட நிதியாண்டுண்டா 31/3/2024 கேட்டா அந்த தரப்பட்ட சகல விடயங்களையும் பதிவு செய்யணும். இறுதி டேட்ல கேட்டா. அப்படி இல்ல, அவனே தெரிவு செஞ்சு சொல்லுவான், இந்த கொடுக்கல் வாங்கலை மட்டும் பதிவு செய்யுங்க. அப்ப அந்தந்த கொடுக்கல் வாங்கலை மட்டும் பதிவு செய்யணும். அப்படி இல்லையா, இன்னொரு பேட்டர்ன்ல தரலாம். உங்களுக்கு உரிமையாளர் வாடிக்கையாளர் அந்த பெயர் போடுவான். உதாரணமாக குமார் வணிகம் உரிமையாளர். இங்க நாங்க 2 வாடிக்கையாளரோட தொடர்பு கொண்டிருக்கோம். அதாவது அமல், விமல், இந்த 2 வாடிக்கையாளரோட கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டிருக்கோம். அப்ப பேப்பர்ல தாரான், குமார் வணிகமானது அமல் வியாபாரத்துடன் தொடர்பான கொடுக்கல் வாங்கலை மாத்திரம் கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்க அப்படின்னு சொன்னா அந்த அமலோட தொடர்பான விடயம் மட்டும்தான் வரும், வேற விடயங்கள் பதிவு செய்யக்கூடாது. சரியா? மிக முக்கியமான விஷயம் சொல்லித்தாரன், சரியா விளங்கிக் கொள்ளணும். நோமலா பந்தி அமைப்புலயோ அல்லது நம்பர் பண்ணியோ ஆனாவனா ஏபிசிடின்னு தரப்பட்டு இறுதி டேட்ல தந்தா எல்லாத்தையும் பதிவு செய்யுங்க, அல்லது நம்பர் பண்ணி தெரிவு செய்ய சொன்னா தெரிவு செய்யறதை மட்டும் பதிவு செய்யுங்க. அப்படி இல்லையா, வாடிக்கையாளர் பெயர் சொன்னா அந்த வாடிக்கையாளர் பெயரை மட்டும் பதிவு செய்யுங்க. இதுல கவனத்துல வைக்கணும். இப்ப நாங்க பதிவுக்கு போவோம். இறுதி விளைவு தானே சொல்லிக்கலாம். அப்ப அந்த பந்தில தரப்பட்ட எல்லா கொடுக்கல் வாங்கலையும் பதிவு செய்வோம். இப்ப பாருங்க, மங்களா பிஎல்சி ஆனது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக 5 லட்சத்திற்கு அலுவலக உபகரணம் ஒன்றை 1/3/2021 கடனுக்கு கொள்வனவு செய்தது. தம்பி, அலுவலக உபகரணம்டா ஆதனம் பொறிவாகனம். ஒரு ஆதனம் பொறிவாகனம் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டால் எப்படி வரும்? அது சொத்தா இருந்தாலும் இருப்பா இருந்தாலும் கொள்வனவு செய்யப்பட்டா நிறுவனத்துக்குள்ள இருப்பு வரும். எனவே சொத்தை கூட்டுங்க. எனவே சொத்துல பிளஸ் பண்ணுங்க 5 லட்சம். இரண்டாவது, கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா பொறுப்பு. எனவே கடன் கொடுத்தோர்னா இருப்பு, அப்படி இல்லையா அந்த நிறுவனத்திலே பேர்ல கடன் வரும். எனவே பொறுப்புல கூட்டுங்க 5 லட்சம். அடுத்து 2வது பாருங்க, கம்பெனி இந்த உபகரணத்தின் நிறுவுதலுக்காக 2/3/2021 20,000 காசு செலுத்தியுள்ளது. தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிறுவுதல் செலவு. தம்பி, நிறுவுதல் செலவுண்டா என்ன சொல்லி தந்துக்கிறேன். LK16 உங்களுக்கு அந்த சொத்தை முதலில் இனம் காணும் போது கிரயத்தில் மதிப்பீடு செய்தல் வேண்டும். அப்ப முதல்ல இனம் காண்ட கிரயத்தில் இனம் காணணும். அந்த கிரயத்தில் இனம் காணும் போது நிறுவுதல் செலவு என்ன, அதை கூட்டணும். இது ஆதனம் பொறிவானத்தின் கிரயத்தோட கூட்டப்படக்கூடிய செலவு. தெளிவா நோட் பண்ணணும். ஆதனம் பொறிவானத்துல கிரயத்தோட கூட்டப்படக்கூடிய செலவு. அப்ப நிறுவுதல் செலவுண்டா கிரயத்தோட சேர்க்கப்படும், சும்மா செலவா காட்டுறதில்ல. இது ஒரு மூலதன செலவு, சொத்துட பெருமதியோட கூட்டி காட்டப்படும். அப்ப எப்படி வரும்? சொத்துட பெருமதியோட கூட்டி காட்டணுமே. எனவே முதலாவது அந்த சொத்தோட கூட்டுங்க 20,000. இரண்டாவது பாருங்க, நிறுவுதல் செலவுண்டா ஒரு செலவு, அங்க காசு போகத்தான் செய்யும். எனவே அந்த சொத்தோட கூட்டணும். முதலாவது மூலதன செலவு, இரண்டாவது காசு போகுதா, எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, எனவே சொத்துல குறையும். சரியா? நாங்க ஏன் சொத்துல கூட்டி குறைக்கிறோம்னு தெளிவா சொல்லி தந்துட்டேன். நிறுவுதல் செலவுண்டா மூலதன செலவு, எனவே சொத்தோட கூட்டுங்க. செலவு காசா செலுத்தப்பட்டீங்கன்னு சொல்றான், காசு போகுது, எனவே சொத்துல குறையும். அடுத்து 3வது பாருங்க, அலுவலக உபகரண கடனானது 10 மாதாந்த சம தவணை கட்டணங்களாக செலுத்தப்பட வேண்டும். ஓகே, அப்ப அலுவலக உபகரண கடன் இதுல பாருங்க, அலுவலக உபகரணம் எவ்வளவு தரப்பட்டிக்கு? 5 லட்சம் தரப்பட்டிக்கு. அது 10 தவணைகளாக செலுத்தப்பட வேண்டும். இதுல பாருங்க, ரூபாய் 10,000 வட்டி உள்ளடங்களாக முதலாம் தவணை கட்டணம் 60,000 ஆனது செலுத்தப்பட்டது. ஓகே, அப்ப மொத்த பெறுமதியை பாருங்க 60,000. இதுதான் மொத்த பெறுமதி. இது காசாக செலுத்தப்படணும் 60,000. இதுல வட்டின்னு சொல்றது 10,000. எனவே தவணை கட்டணம் 50,000. இது நார்மலா படிக்கிற விஷயம், எல்லாருக்கும் தெரியும். அப்ப மொத்தம் 60,000 காசா போகும், தவணை கட்டணம் 50,000, வட்டி 10,000. ஒரு தவணை கட்டணம் வட்டியோட செலுத்தினா சொத்து பொறுப்பு உரிமை எல்லாம் குறைவடையும். எனவே 3லையும் மைனஸ் பண்ணுங்க. எனவே காசு போகுதா, சொத்துல 60, தவணை கட்டணமா பொறுப்புல 50 மைனஸ், வட்டி ஒரு செலவீனம், உரிமையில 10 மைனஸ். எனவே இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். எனவே சொத்தை கூட்டி எடுங்க. +500 +20 -20 -60.
எனவே இறுதி ஆன்சர் +440. அடுத்தது பொறுப்பை பாருங்க, 550 போனா 450 பிளஸ் உரிமையை பாருங்க -10. இப்ப தேறிய விளைவை பாருங்க +440, உரிமையும் பொறுப்பையும் சீராக்குங்க, 450 போனா 440. எனவே பதிவு செய்யப்பட்டது சரி. ஓகேயா? அப்ப 4வது சரி. எனவே ஆன்சர் பாருங்க, சொத்து 440, பொறுப்பு 450, உரிமை 10. எனவே ஆன்சர் நம்பர் 4வது போட்டுக்கோங்க. ஹலோ சார், ஓகே கேளுங்க. அந்த எல்கேஎஸ் 16ல கிரயத்தோட நிறுவுதல் கட்டணம் ஏனைய கிரயங்கள் இருக்குல்ல, கிரயம் மூலதன செலவு சேர்ப்போம்ல. தம்பி, நிறுவுதல் செலவுன்னு சொல்றது ஒரு மூலதன செலவு. அது LKS 16 நியமத்துல தரப்பட்ட விஷயம். அது ஏன்னு நமக்கு சொல்லல. அவளுக்கு நியமத்துல என்ன சொல்லி தரணும் அதே மாதிரி தான் நாங்க படிக்கலாம். ஓம் நிறுவுதல் சார். செலவுன்னு சொல்றது ஒரு மூலதன செலவு. மூலதன செலவுன்னு சொல்றது அந்த சொத்துட ஓ, பெருமதியோடு கூட்டக்கூடிய செலவு. வருமான செலவுன்னு சொல்றது ஒரு இலாபத்தை உழைக்கிற நோக்குல இடம்பெறக்கூடிய செலவு. அப்ப ஒரு சம்பளம் செலுத்துறோமா அதனூடாக லாபம் உழைக்கும். ஒரு காப்புறுதி செலுத்துறோமா அந்த அதனூடாக எல்கேஎஸ் லாபம் உழைக்கும். 16க்குள்ள இது ஏனைய ஒரு வருமான செலவு. நிறுவுதல் செலவுகள் சரியா? அதை நீங்க வருமான கூட்டுல நார்மலா செலவா காட்டணும். மூலதன செலவுண்டா அந்த சொத்துட பெருமதியோட கூட்டப்படக்கூடியது. எனவே கூட்டணும். இப்படி விளங்கிக் கொள்ளும். சரியா? ஓகே, நோட் பண்ணுங்க. முப்பரிசோதனை கட்டணம் இந்த நிறுவுதல் எல்கேஎஸ் 16ல சேர்க்கிறதா சார்? தம்பி, ஆரம்ப பரிசோதனை கிரயம் தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன். ஆரம்ப பரிசோதனை கிரயம் நார்மலா அவங்களுக்கு தனியே தரப்பட்ட கூட்டணும். வருமானங்கள் செலவுகள் வர மாதிரி வந்தா கூட்டக்கூடாது. சரியா? ஓகே, முதல் 4 கேள்வியும் கிளியர்னா போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்து 5வது பாருங்க. உங்களுக்கு 5வது கேள்வி கேட்கப்படிக்கு இரட்டை பதிவு, நாட்குறிப்பு பதிவு கேட்கப்படி இலகுவான ஒரு விஷயம். தம்பி, வட்டியோட தவணை பணம் செலுத்தும் போது எப்படி இரட்டை பதிவுன்னு கேட்டீங்க பாருங்க. 31/3/2021 செலுத்திய முதலாவது கடன் தவணை கட்டண கொடுப்பனவினை பதிவு செய்வதற்கான சரியான இரட்டை பதிவு ஒரு இலகுவான விஷயம். 3வது தேர்ச்சியிலிருந்து போடப்படி. எனவே 5வது பாருங்க, தவணை கொடுப்பனவு. இந்த தவணை கொடுப்பனவுக்கான இரட்டை பதிவு. இதுல பாருங்க, காசா எவ்வளவு செலுத்திக்கிறோம் 60, தவணை பணமா எவ்வளவு செலுத்திக்கிறோம் 50, வட்டியாக எவ்வளவு போயிட்டு 10. இதை நீங்க இரட்டை பதிவுல கொடுக்கணுமா? சிம்பிளான விஷயம். அப்ப காசு போகுதுன்னா என்ன? காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. வட்டி போகுதா? வட்டி கணக்கு வரவு அல்லது லாப நட்ட கணக்கு வரவு. அலுவலக உபகரண கடன் கணக்கு வரவு. இப்படி பதிவு செய்யணும். அப்ப தெளிவா பாருங்க. முதலாவது காசு போகுதா இரட்டை பதிவு போடுங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 60. அடுத்தது பாருங்க, வட்டி செலுத்தப்படுது. எனவே வட்டி கணக்கு வரவு 10. அடுத்தது தவணை பணம், அலுவலக உபகரண கடன் கணக்கு வரவு 50. எனவே தெளிவா பாருங்க, அலுவலக உபகரண கடன் கணக்கு வரவு 50,000, வட்டி கணக்கு வரவு 10,000, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 60,000. இவ்வளவுதான் ஆன்சர். காசு போகுதா காசுல செலவு வைங்க. வட்டி வரவு, அலுவலக உபகரண கடன் கணக்கு வரவு. எனவே 5வது ஆன்சரை பாருங்க, போட்டுக்கோங்க. 4வது இதெல்லாம் நீங்க பிளவிடக்கூடாது. மிக இலகுவான விஷயம். சரியா? வேகமா நோட் பண்ணுங்க. 6வது கேள்வி போகும்.
சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க, ஆறாவது. இந்த ஆறாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டீங்க? அலுவலக உபகரணத்தின் கிரயத்தை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலாவணமும் மூலப்பதிவேடுகளும். சரியா? இப்ப அந்த உங்களுக்கு நார்மலா அந்த மேல தரப்பட்டிக்குதே, மேல பார்த்தேன் பாருங்க. மூலதன செலவுன்னு ஒண்ணு சொல்லி தந்தனே, நிறுவுதல் கிரயம், அது சும்மா தரப்படையில தந்திக்காண்ட அது கீழே ஒரு கேள்வி கேட்கப்பட்டீங்க பாருங்க. கிரயத்தை பதிவு செய்வதற்கான மூலாவணம் மூலேடு. எனவே ஆறாவது ஆன்சரை பாருங்க. அலுவலக உபகரணத்தின் கிரயத்தை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மூல ஆவணமும் மூல ஏடுகளும். ஓகே, மூல ஆவணம் மூல ஏடு. அலுவலக உபகரணம் தொடர்பாக என்ன என்ன கொடுக்கல் வாங்கல் தரப்படி அஞ்சாவது சொல்றது. நீங்க அஞ்சாவது ஆன்சர் சொல்றீங்க, பிழையான ஆன்சர். நான் தெளிவா சொல்லித்தரேன் பாருங்க. இந்த அலுவலக உபகரணம்டா முதலாவது தம்பி என்ன வரும்? கொள்விலை வரும். முதலாவது கொள்விலை. அந்த கொள்விலை தரப்படி பாருங்க. ஆதனம் பொறிவாரணம் எவ்வளவு கொள்வனவு செஞ்சுக்கிறான்? 5 லட்சத்துக்கு கொள்வனவு செஞ்சுக்கிறான் பாருங்க. மங்களா பிஎல்சி ஆனது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக 5 லட்சத்திற்கு அலுவலக உபகரணம் ஒன்றை கடனுக்கு கொள்வனவு செய்தது. அப்ப கடனுக்கு கொள்வனவு செஞ்சா முதலாவது என்ன வரும்? ஆதனம் பொறிவாரண கடன் கொள்வனவு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஆதனம் பொறிவாரண கடன் கொள்வனவு. எனவே பொது நாளேட்டு கைச்சாத்து, பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதி சீட்டு. மூல ஏட்டுல போடுங்க பொது நாளேடு. கிரயத்துக்குள்ள கொள்விலையும் வரும், நிறுவுதல் செலவும் வரும். எனவே ஆரம்பத்துல ஆதனம் பொறிவான கொள்வனவு செய்யறோமா? பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு பொது நாளேடு. இரண்டாவதுக்கு வருவோம். இரண்டாவது பாருங்க, நிறுவுதல் செலவு. இந்த நிறுவுதல் செலவுல பாருங்க, இந்த நிறுவுதல் செலவு காசாக செலுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த நிறுவுதல் செலவு காசாக செலுத்தப்படுது. எனவே காசாக செலுத்தப்பட்டா போட்டுக்கோங்க, காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. மூலேடு போடுங்க, கொடுப்பனவு 4. இப்படி 2 விடயமான மூலாவணம் மூலேடு போடணும். சரியா? முதலாவது ஆதனம் புரிவன கடன் கொள்வனவா பொது நாளேடு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு பொது நாளேடு. அந்த நிறுவுதல் கட்டமானது காசாக செலுத்தப்படுதான். எனவே கொடுப்பனவு கைச்சாத்து கொடுப்பனவு நாளேடு. எனவே ஆன்சரை பாருங்க, இந்த 2 விஷயம் போதும். எனவே ஆன்சர் பொது நாளேட்டு கைச்சாத்து கொடுப்பனவு உறுதிச்சீட்டு பொது நாளேடு காசு கொடுப்பனவு நாளேடு. எனவே எத்தனாவது ஆன்சர்? ஆறாவதுக்கு. பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு பொது நாளேடு, காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு காசு கொடுப்பனவு நாளேடு. எனவே பார்த்துக்கோங்க, 5வது ஆன்சர். சரியா? 5வது ஆன்சர் போட்டுக்கோங்க. இதுல கொள்வனவு பட்டியல்னு வராது, ஏன்னா அது ஆதனம் பொறிவாரணம். எனவே பொது நாளேட்டு உறுதிச்சீட்டும் கொடுப்பனவு உறுதிச்சீட்டும் பொது நாளேடும் காசு கொடுப்பனவு நாளேடும். அது 2 விஷயமும் எப்படி பிரிச்சு வாரேன்னு சொல்லி தந்துட்டேன். எனவே 5வது ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். 7ஆம் 8ஆம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. உங்களுக்கு 7வது 8வது கேள்விக்கு மேல தரப்பட்ட அந்த தகவல் பந்திய பயன்படுத்தும். எனவே 7வது பாருங்க, மொத்த லாபம் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி
மொத்த பொறுப்புகள் உரிமையாண்மை. இது உங்களுக்கு தவணை பேப்பர் டேம் பேப்பர்ல சொல்லி தந்த அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் கேள்வி, இலகுவான மாதிரி செய்யலாம், பார்த்துக்கொள்வோம். எனவே கேள்வி நம்பர் போடுங்க 7வது. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதை போட்டு சமன்பாடை போட்டோம்னா ஆன்சர் வரும். எனவே முதலாவது மொத்த இலாபம், இரண்டாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. மொத்த இலாபம், மொத்த லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? போட்டுக்கோங்க, விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம். இரண்டாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, காசு மீதி. காசு மீதில ஒரு தீபம் போடுங்க. வரவுல வர பெருவன வரவுல பதிவோம், கொடுப்பனவ செலவுல பதிவோம். அப்படி இல்லையா பெருவனவு பிளஸ் பண்ணுவோம், கொடுப்பனவு மைனஸ் பண்ணுவோம். இதுல வர்றது காசு மீதி. இவ்வளவுதான் உங்களோட மாதிரி அமைப்பு. மொத்த லாபமா விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம், அல்லது காசு மீதியா பெருவனவா வரவுல போடுங்க, கொடுப்பனவா செலவுல போடுங்க, இறுதியில வர்றது காசு மீதி. அப்படி இல்லையா பெருவனவு கூட்டுங்க, கொடுப்பனவு கழிங்க, இறுதியில வர்றது காசு மீதி. ஓகே, 7வது செய்வோம். நிறுவனம் ஒன்று ரூபா 1,00,000 காசை முதலீடு செய்து 1/1/2021 சில்லறை வணிகம் ஒன்றை ஆரம்பித்தது. இப்ப நாங்க கொடுக்கல் வாங்கல வாசிக்கும் போது மொத்த லாபத்திலையும் பதிவு செய்யணும், காசுலையும் பதிவு செய்யணும். மொத்த லாபம்டா விற்பனை மட்டும் வரும், விற்பனை கிரியை மட்டும் வரும். காசுண்டா பெருவனவு கொடுப்பனவு மட்டும் வரும். அதை தொடர்பு படுத்தி ரெண்டுலையும் போட்டுக்கிட்டு வரும். ஆனா எக்ஸாம் செய்யும் போது வேகமா செய்யணும், அதனால ஒரே டைம்ல ரெண்டையும் பதிவு செய்யும். முதலாவது பாருங்க, 1,00,000 காசு முதலீடு செய்யப்படுது. முதலீடு செய்யப்பட்டா என்ன? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. அப்ப காசு வருது, எனவே வரவுல போடுங்க மூலதனம் 1,00,000, பெருவனவு மூலதனம் 1,00,000, காசு வருது. இந்த காசு வாரது விற்பனையோட தொடர்பு இல்ல, எனவே விற்பனைக்கு வராது. எனவே காசுல போடுங்க 1,00,000. அடுத்தது பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. இந்நிறுவனம் பெறுமதி சேர்வரி இற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவிலும் விற்பனைகளிலும் 8% பெறுமதி சேர்வரி உள்ளடங்கியுள்ளது. அப்ப பெறுமதி சேர்வரின்னு சொன்னாங்க, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு கட்டாயம் வரும். வெட்கட்டுப்பாட்டு கணக்கு ஒன்று போட்டுக்கொள்ளணும். எனவே கொள்வனவு விற்பனையில் எத்தனை வீதம் வெட்டா? 8% வெட்டா. எனவே 108 வீதம், 8 வீதம், 100 வீதம், இப்படி பிரிச்சு எடுக்கணும். 108 வீதம்டா வெட் உட்பட, 8 வீதம்டா வெட் மட்டும், 100 வீதம்டா வெட் நீங்களான. சரியா? 108 வீதம்டா வெட் உட்பட, 100 வீதம்டா வெட் நீங்களான, வெட்னா 8 வீதம். இதுல பாருங்க, கொள்வனவு விற்பனையில வெட்டு உள்ளடங்குனா வெட்டை இல்லாமக்கணும். 5,40,000 கடனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. இப்பொருட்கள் அனைத்தும் 6,48,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. ஓகே, அப்ப நாங்க வெட்ட நீக்கிட்டு தான் கொள்வனவு விற்பனை எடுக்கணும். இதுல பாருங்க, முதலாவது கொள்வனவு அதுல சொல்லப்பட்டிக்கு 5,40,000 கடனுக்கு கொள்வனவு செய்யப்படி. அப்ப கொள்வனவை கண்டுபிடிங்க. 108 வீதம் தான் 540 100 வீதம், அதுதான் வெட் நீங்களானது. 108 வீதம் தான் 540 100 வீதம். எவ்வளவு ஆன்சர்? 500. எனவே இதை போடுங்க, கொள்வனவுல 500. இப்ப கொள்வனவு வெட்டு எவ்வளவு? 40. எனவே கொள்வனவு வெட்ட தம்பி அப்படியே வெட்கட்டுப்பாட்டு கணக்குல போடுங்க. வெட்ல எப்படி வரும்? பிரதான கொடுக்கல் வாங்கல் வரவுண்டா வெட் வரவு, பிரதான கொடுக்கல் வாங்கல் செலவுண்டா வெட் செலவு. எனவே கொள்வனவு வரவுண்டா வெட் வரவு. எனவே வெட்ல வரவுல போடுங்க, கொள்வனவுல 40. அடுத்து பாருங்க, இந்த கொள்வனவு 5 லட்சமானது தான் 6,48,000 விற்பனை செய்யப்படுதான். அப்ப இந்த கொள்வனவை தான் சொல்லுவோம் விற்பனை கிரயம். எனவே விற்பனை கிரயத்துல போடுங்க 5 லட்சம். ஏண்டாங்க ஆரம்ப இருப்போ இறுதி இருப்போ இல்லாட்டி கொள்வனவு தான் விற்பனை கிரயமா வரும். ஓகே, ரெண்டாவதுக்கு போறோம். விற்பனை. விற்பனை பாருங்க 6,48,000, அதே போல போடுங்க. 108 வீதம் தான் 6,48,000 100 வீதம். விற்பனையில தேறிய பெறுமதி வரும். எனவே ஆன்சர் பாருங்க 6 லட்சம். 6 லட்சம் விற்பனைடா, வெட்ட பாருங்க 48. அப்ப வெட்டுல போய்த்து விற்பனையில வெட்ட போடுங்க. விற்பனை கணக்கு செலவுண்டா வெட் கணக்கு செலவு. அப்ப வெட்டுல விற்பனையில போடுங்க 48. அப்ப விற்பனை 600, மேல போடுங்க 600. எனவே விற்பனை கண்டுபிடிச்சிட்டோம், விற்பனை கிரயம் கண்டுபிடிச்சிட்டோம். கழிச்சா மொத்த லாபம் வரும். விற்பனை 600, விற்பனை கிரயம் 500, கழிங்க 100 மொத்த லாபம். எனவே முதலாவது ஆன்சர் ஓகே.
இரண்டாவது பாருங்க, காசு கணக்கு மீதியை செய்யணும். காசு கணக்கு மீதில அடுத்த இடம்பெறக்கூடியதை போடும். அடுத்து பாருங்க, கடன் பட்டோரிடமிருந்து 5 லட்சம் பெறப்பட்டது. கடன் பட்டோட காசு கிடைச்சா காசு வரவு கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு வரவு கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே வரவுக்கான எனவே கடன் பட்டோர்ல போடுங்க 5 லட்சம். பெருவனவுல கடன் பட்டோர் 5 லட்சம். அடுத்த இறுதியா பாருங்க, 3,60,000 கடன் கொடுத்தோருக்கு 20,000 கழிவுடன் காசு கொடுத்து தீர்க்கப்பட்டது. 3,60,000 கடன் கொடுத்தோருக்கு 20,000 கழிவுடன் காசு கொடுத்து தீர்க்கப்பட்டது. தம்பி அப்ப காசு எவ்வளவு போய்க்கு? 3,60,000 மொத்தம். 3,60,000 மொத்தம். இதுல கழிவு 20டா, 340 தான் காசா கொடுத்துக்கிறான். சரியா? 340 தான் காசா கொடுத்துக்கிறான். அப்ப காசா போகுது 340 தான். கடன் கொடுத்த வரவு காசு செலவு. இப்ப காசு செலவுல போடுங்க 340. எனவே கொடுப்பனவு 340, கடன் கொடுத்தோர். எனவே மைனஸ் பண்ணணும். இப்ப கூட்டி எடுத்தோம்டா காசு கணக்கு மீதி வரும். கூட்டி எடுங்க பாப்போம். 5 லட்சம், 1 லட்சம், 6 லட்சம். 6 லட்சத்துல 340 போனா இறுதி மீதி போடுங்க. 6 லட்சத்துல 340 போனா 260. எனவே மீதி வந்தது 260, இறுதி மீதி 260. எனவே காசு மீதி 260. இப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். எனவே முதலாவதுக்கு ஆன்சர் மொத்த லாபம் 100, இரண்டாவதுக்கு காசு மீதி 260. எனவே ஏழாவதுக்கு ஆன்சரை பாருங்க, 100, 260. மூன்றாவது ஆன்சர் போட்டுக்கோங்க. சரியா? குயிக்காக போடுங்க. இப்ப அடுத்த கேள்வியே போகும். நம்ம இந்த வெட்கட்டுப்பாட்டு கணக்கு யார் செஞ்சோம்டா மொத்த பொறுப்புகளை காண்றதுக்கு அடுத்த கேள்விக்கு போகணும். இப்ப 7வது முடிச்சுட்டு ஓகேன்னு போட்டா 8வதுக்கு போகும். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 8வது பாருங்க. தம்பி உங்களுக்கு நான் மெதுவா விளக்கமா தான் சொல்லிக்கான்ட்டு போறேன். இப்ப கிளாஸ் வந்து 2 ஹவர்னா 2.5 மணி நேரம் செய்வேன். அதை 2 ஹவர் செய்வேன். தொடர்ச்சியா ஃபுல்லா இருந்து படிச்சு கொள்ளணும். சரியா? அப்பதான் பாடம் கிளியரா போகும். உங்களுக்கு ஒரு பேப்பர் செஞ்சாலும் ஃபுல்லா ரிவிஷன் கவர் பண்ணி செய்யறது. அதனால ஃபுல்லா இருந்து படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஒயிட் போர்ட்ல எழுதும்போது பார்த்து குயிக்கா எழுதிட்டு போங்க. அடுத்த கேள்வி செய்யும்போது அடுத்த விஷயத்த பார்த்து கொள்ளலாம். ஓகே, அடுத்தது போகும் 8வது. எட்டாவது கேள்வியை பாருங்க, மொத்த பொறுப்புகள் உரிமையாண்மை கேட்கப்பட்டீங்க. அப்ப அதே மாதிரி போடுவோம். மொத்த பொறுப்புகள், அடுத்தது உரிமையாண்மை. தம்பி மொத்த பொறுப்புகள்னா என்ன? மொத்த பொறுப்புகள்னா சொத்துல இருந்து உரிமை போனா பொறுப்பு. முதலாவது சொத்து மைனஸ் உரிமை. இரண்டாவது மொத்த பொறுப்புண்டா நடைமுறை பொறுப்பையும் நடைமுறை அல்லா பொறுப்பையும் கூட்டி வந்தா மொத்த பொறுப்பு. அப்ப உங்களுக்கு மொத்த பொறுப்புகள் 2 முறையில செய்யலாம். ஒண்ணு சொத்துல இருந்து உரிமையை கழிச்சு போடுங்க. அப்படி இல்லையா நடைமுறை பொறுப்பு நடைமுறை அல்லா பொறுப்பை கண்டுபிடிச்சு தனித்தனியா போட்டு கூட்டி எடுங்க. இரண்டாவது பாப்போம் உரிமையாண்மை. உரிமையாண்மை எப்படி செய்யறது? அதே போல சொத்துல இருந்து பொறுப்புகளை கழிச்சா உரிமை. அப்படி இல்லையா உரிமை இந்த ஹெடிங் போட்டு சொல்லி இருந்துகிறேன். ஆரம்ப மூலதனம் கூட்டணும், மேலதிக மூலதனம் கூட்டணும், லாபம் கூட்டணும், அடுத்தது வருமானங்கள் கூட்டணும், அடுத்து மைனஸ் பண்ணணும் பற்றுக்கள், செலவுகள் அல்லது நட்டம். இறுதியில வாரது உரிமையாண்மை. இந்த 2 பேட்டர்ன்ல உரிமை செய்யலாம். அப்ப உரிமைன்னா ஹெடிங்க போட்டு பிளஸ் மைனஸ் பண்ணா ஓகே. மூலதனம் மேலதிக மூலதனம், வருமானம் லாபங்கள் கூட்டுறது, பற்றுக்கள் செலவுகள் நட்டங்கள் கழிக்கிறது. இறுதியில வாரது உரிமையாண்மை. ஓகே, இந்த விஷயத்த நோட் பண்ணுங்க. ஆன்சருக்கு போவோம்.
ஓகே, இப்ப ஆன்சருக்கு போவோம். திருப்பி அதே விஷயம் தான், அதே பந்தி வச்சுதான் செய்யறது. முதலாவது பாருங்க தம்பி, 1,00,000 முதலீடு செய்யப்படுதா? முதலீடுனா என்ன? ஆரம்ப மூலதனம். அப்போ ஆரம்ப மூலதனம் உரிமையில வரும். அப்போ உரிமையில போடுங்க ஆரம்ப மூலதனம் 1,00,000. அடுத்து இரண்டாவது பாருங்க, விற்பனை கிரயம் தரப்படி. நமக்கு விற்பனை கிரயம் இங்க தேவையில்லை, அப்ப அதை பார்க்க தேவை. அடுத்ததுக்கு வாரம். அப்ப பொருட்கள் கடன் கொள்வனவுன்னு சொல்லப்படிதானே, அந்த பொருட்கள் கடன் கொள்வனம் நமக்கு தேவை. ஏன்னா கடன் கொள்வனவுண்டா கடன் கொடுத்தோர் உருவாகுவார். கடன் கொடுத்தோர்ண்டா அது ஒரு பொறுப்பு. எனவே 5,40,000 கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. எனவே கடன் கொடுத்தோர் நடைமுறை பொறுப்புல போடுங்க, கடன் கொடுத்தோர் 540. அடுத்தது பாருங்க, கடன் பட்டோரிலிருந்து 5,00,000 பெறப்பட்டது. கடன் பட்டோரிலிருந்து பெறப்பட்டதெல்லாம் தேவையில்லை. அடுத்த இறுதியா வாரம், 3,60,000 கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கப்பட்டு 20,000 கழிவு தீர்த்து. எனவே 360 தம்பி கடன் கொடுத்தோர்ல குறைக்கணும். எனவே ஆரம்பத்துல 540 ஆயிக்குதா, இப்ப 360 குறையுது. எனவே கடன் கொடுத்தோர் காசு திருப்பி கொடுக்கிறோம். எனவே கடன் கொடுத்தோர்ல 360 மைனஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, இந்த 20,000 சொல்றது பெற்ற கழிவு. பெற்ற கழிவுன்னு சொல்றது ஒரு வருமானம். தெளிவா விளைக்கும். பெற்ற கழிவுண்டா ஒரு வருமானம். எனவே வருமானத்துல போடுங்க 20. அடுத்தது பாருங்க, நான் மேல மொத்த லாபம் கண்டுபிடிச்சோமே, எவ்வளவு? 100. தம்பி மொத்த லாபம் என்ன? உரிமையில கூட்டப்படும். இந்த போடப்பட்டிருக்குது. லாபம்டா உரிமையில கூட்டணும். அது மொத்த லாபமாகவும் இருக்கலாம், தேறிய லாபமாகவும் இருக்கலாம். எனவே லாபம் எவ்வளவு கூட்டலாம்? 100 கூட்டுங்க. இப்ப நாங்க உரிமையை கூட்டி எடுப்போம். 100 120 100 220 உரிமை ஆண்மை. இப்ப பொறுப்புக்கு வாரம். நடைமுறை பொறுப்பு போட்டுட்டோம். 540ல 360 கழிச்சு எடுத்தோம்னா 180. அடுத்தது பாருங்க, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு யார் செஞ்சோம்டா, அந்த வெட்கட்டுப்பாட்டு கணக்கு தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். இந்த வெட்ல மீதி வந்தது வரவுல வந்தா நடைமுறை சொத்தாக காணப்படும். மீதி வந்தது செலவாக வந்தா நடைமுறை பொறுப்பாக காணப்படும். இது எப்பயோ படித்திருந்த விஷயம். அப்ப வெட்கட்டுப்பாடு கணக்கு போடுவோம். வெட்ல வரவு செலவு பதிவு செய்வோம். வரவுல மீதி வந்தா நடைமுறை சொத்து, செலவுல மீதி வந்தா நடைமுறை பொறுப்பு. அதுக்குதான் வெட் பதிவு செஞ்சேன். எனவே வெட்ல கொள்வனம் வரவுல போட்டிக்கும், விற்பனை செலவுல போட்டிக்கும். எனவே 40 48. இப்ப கூட்டி எடுங்க. 48 டபுள்ல போடுங்க. 48ல 40 போனா 8. அப்ப மீதி வந்தது பாருங்க செலவாக வருது. அப்ப செலவுல மீதி வந்ததுன்னு வந்தா அது ஒரு நடைமுறை பொறுப்பு. எனவே நடைமுறை பொறுப்புல போடுங்க அட்டுருவெட். அட்டுருவெட் போடுங்க 8. இப்ப கூட்டி எடுத்தோம்னா மொத்த பொறுப்பு 188. நம்ம இப்படித்தான் கேள்வி செய்யறது. மிக இலகுவான ஒரு பேப்பர். சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா இலகுவா 50க்கு 45க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம் இலகுவான முறையில். சரியா? எனவே லாஸ்டா சொல்லிக்கொள்றேன். பொறுப்புகள் நடைமுறை பொறுப்புல கடன் கொடுத்தோர் 540, அதுல கழிக்கணும் 360. எனவே 180. பெட் செஞ்சம்டா 8. எனவே அட்டுருவேட் 8 கூட்டினா 188. உரிமையில ஆரம்ப மூலதனம் 100, வருமானம் 20, பெற்ற கழிவு, லாபம் மொத்த லாபம் 100, கூட்டி எடுத்தா 220. எனவே ஆன்சர் 188 220. 8ஆவதுக்கு 3ஆவது ஆன்சர். எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த முதல்ல 8 கேள்வியும் ஓகேயா? எப்படி போகுது கிளாஸஸ்? இதுக்கு முன்னுக்கு நான் படித்த மாதிரி திருப்பி ஒரு மாசத்துக்கு பிறகு நாங்க லைவ் கிளாஸ் துவங்கி அதே பேட்டர்ன்ல போகுதா, போப்பா ஆயிக்குதா? செட்ல போடுங்க. புதுசா ஜாயின் பண்ணாக்களும் போடுங்க, பழைய மாணவர்களும் போடுங்க. தாஜ், நான் ஏற்கனவே சொன்னேன், பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் செய்வேன். இந்த 2.5 மாசத்துக்குள்ள எல்லாம் செஞ்சு தருவேன். சரியா? பயப்பட தேவையில்லை. தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் செய்வேன். அவ்வளவு மிஸ் பண்ண சில விஷயமும் இந்த வீக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போடுவேன். அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் அடுத்து பார்ட் 1 பார்ட் 2 தொடர்ச்சியா போகும்.
சரி, அடுத்த கேள்வி போவோம். முதல்ல 8 கேள்வி முடிஞ்சு அடுத்து 9வது பார்ப்போம். 9வது கேள்வியை பாருங்க. இபிஎஃப் இடிஎஃப் தொடர்பான விஷயம், சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு, சம்பளம் தொடர்பான விஷயம். இதுல உங்களுக்கு நான் ஓல்ட் சிலபஸ் பேப்பர்லயும் சொல்லி தந்தேன். 12-13ல 14ஆம் ஆண்டு பேப்பர்ல உங்களுக்கு பேலன்ஸ் விஷயம் இயக்கி எல்லாம் நான் ரெக்கார்டிங் பண்ணி போடுவேன். சரியா? சால விஷயமும் இந்த வீக்குள்ள கிளியர் பண்ணிட்டு தொடர்ச்சியா கிளாஸ் போகும் எக்ஸாம் வரைக்கும். இந்த இபிஎஃப் இடிஎஃப்னு சொல்றது உங்களுக்கு தேர்ச்சி 6ல தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி போட்டிருக்காரு. அதுல உங்களுக்கு தொடர்பு படுத்தி கேட்கலாம். அப்படி இல்லையா முகாமை கணக்கீட்டுல கூலி கிரியத்துல கேட்கலாம். அப்ப அந்த 2 விஷயமும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு தனியுடைமை வணிகத்துல நார்மலா இபிஎஃப் இடிஎஃப்னு சொல்றது மொத்த சம்பளம், தேறிய சம்பளம், இபிஎஃப் இடிஎஃப் அது மட்டும் வரும். உங்களுக்கு முகாமை கணக்கீட்டுல கூலி கிரயம் அதுல வரக்கூடியது அடிப்படை சம்பளம், மேலதிக நேர கொடுப்பனவு, படிகள். அப்ப இது 2யும் அடிப்படையான அறிவை வச்சுதான் செய்யணும். சரியா? ஏற்கனவே இது நிறைய சொல்லி தந்துகிறேன். 9வது பாருங்க. மஹிந்தன் வியாபாரம் ஒரு தனியுடைமை வணிகமாகும். இந்நிறுவனத்தின் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு தொழில் தருணர் மற்றும் தொழிலாளிகளின் பங்களிப்பு, அதாவது நிறுவனம் ஊழியர் 15% 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்காக வணிகத்தால் செலுத்தப்பட்ட தேறிய சம்பளம் 1800 ஆகும். அதாவது தேறிய சம்பளம் மொத்த சம்பளத்திலிருந்து இபிஎஃப் கழிக்கப்பட்டது. மொத்த சம்பளத்திலிருந்தான கழிப்பனவு இபிஎஃப்கான ஊழியர் பங்களிப்பு மட்டுமே ஆகும். ஓகே, கேட்கப்படுது சம்பள செலவு, இபிஎஃப் செலவு. மிக இலகுவான கேள்வி. இப்ப எப்படி செய்யறது? கேட்கப்பட்டது அப்படி போடுவோம், சமன்பாட போடுவோம், செய்வோம். முதலாவது சம்பளம், இரண்டாவது இபிஎஃப் செலவு. தம்பி இபிஎஃப் செலவுனா தெளிவா சொல்லி தந்தேன். இங்க இபிஎஃப் செலவுனா நிறுவன செலவு. நிறுவனத்துக்கு செலவுனா 15% மட்டும்தான். இபிஎஃப் செலவுண்டா நிறுவன செலவு, அது 15% மட்டும்தான். ஓகே, இப்ப பாருங்க சம்பளம் எப்படி கண்டுபிடிக்கிறது. தம்பி சம்பளம் எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா மொத்த சம்பளம் சமன் தேறிய சம்பளம் பிளஸ் இபிஎஃப் 10%. இதான் சமன்பாடு. மொத்த சம்பளம் சமன் தேறிய சம்பளம் பிளஸ் இபிஎஃப் 10%. அப்ப மொத்த சம்பளம் 100% காணப்படும், தேறிய சம்பளம் 90% காணப்படும், இபிஎஃப் 10% காணப்படும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது அத 90% பெறுமதி 1800. அப்ப மொத்த சம்பளத்துக்கு எப்படி தம்பி போடுறது? 90% மேல் தேறிய சம்பளத்துல பெறுமதி தர மொத்த சம்பளம் 100%. எப்படி? 90% மேல் தேறிய சம்பள பெறுமதி தர 100% மொத்த சம்பளம் வரும். அடுத்து இபிஎஃப் செலவுண்டா இந்த மொத்த சம்பளத்துக்கு தான் இபிஎஃப் இடிஎஃப் கணிப்பீடு செய்யறது. எனவே 100% மேல் அந்த இபிஎஃப் 100% மேல் மொத்த சம்பளம் தர இபிஎஃப் வீதம். இவ்வளவுதான் விஷயம். எனவே 90% மேல் தேறிய சம்பளம் தர 100 மொத்த சம்பளம் வரும். எனவே மொத்த சம்பளத்துக்கு 15% கண்டா இபிஎஃப் செலவு வரும். கண்டுபிடிங்க. 90% தான் 1800. எனவே 100ஆல பெருக்கிறீங்கன்னா முதலாவது கான்சர் 2000. மொத்த சம்பளம் 2000. இரண்டாவது பாருங்க, இந்த 2000க்கு தான் இபிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த 2000க்கு தான் இபிஎஃப் கண்டுபிடிக்கணும். எனவே இபிஎஃப் கண்டுபிடிங்க. 100 மேல் 2000 தர 15%. எனவே ஆன்சர் 300. ஓகேயா? எனவே சம்பளம் 2000, இபிஎஃப் செலவு 300. சிம்பிளான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி போடலாம். சரியா? எனவே 9வது ஆன்சர் 2300 போட்டுக்கோங்க. 3ஆவது
சரியா? அடுத்த கேள்வி போவோம். 10வது. இந்த 10வது கேள்வி பாருங்க. இந்த 10வது ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் குழப்பம். சரியா? இந்த 10வது கேள்வி கொஞ்சம் மயக்கமான கேள்வி. 2021ஆம் ஆண்டு போடப்பட்ட பேப்பர். அதாவது இந்த 2021ஆம் ஆண்டு பேப்பர் நான் செஞ்ச பேப்பர். சரியா? 2021. கஷ்டம் இல்ல, இலகுவான பேப்பர். நீங்க செஞ்ச 2020 விட 21 இலகுவான பேப்பர். அப்ப 21ஆம் ஆண்டு பேப்பர்ல 10வது கேள்வி கொஞ்சம் மயக்கமா போடப்படி. பாருங்க, இறுதி இருப்பு சீராக்கம் தொடர்பா. அதாவது இருப்புகளுக்கும் மொத்த லாபம் தேறி லாபத்துக்கும் இடையிலான தொடர்போட நாங்க தொடர்பு படுத்தி பார்க்கணும். நேர்கணியமா எதிர்கணியமான்னு பார்க்கணும். 10வது கேள்வி, ஒரு தனியுடைமை ஆன அருண் நிறுவனமானது 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்கான மொத்த லாபம் தேறி லாபம் தரப்படுகிறது 7,65,000. இரண்டாவது 5,40,000 என அறிக்கைப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வருடத்தில் இருப்புகளின் அடிப்படையில், அதாவது பௌதீக அடிப்படையில் இருப்புகள் கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் இருப்பு நட்டம் தொடர்பில் சீராக்கங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப இறுதியில கேட்டிக்கான் மொத்த லாபம் தேறி லாபம் எப்படின்னு பாத்துக்கோங்க. இருப்புகள் தொடர்பா தம்பி சொல்லி தந்துக்கிறேன். இருப்புகள் பௌதீக அடிப்படையில கணிப்பீடு செய்யப்படுதுன்னா பௌதீக அடிப்படையில் தான் முதலாவது. கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியமான விடயத்தை தான் சொல்லுவோம் பௌதீக அடிப்படை. உங்களோட நிறுவனத்துல களஞ்சியம், அந்த ஸ்டோர்ல காணப்படக்கூடிய விஷயம், அந்த களஞ்சியத்துல பார்த்து கண்ணால நீங்க பார்த்து எண்ணிக்கை பண்ணி போடக்கூடியதான் பௌதீக அடிப்படை. அப்ப பௌதீக அடிப்படைன்னா என்ன? அந்த களஞ்சியம், அந்த ஸ்டோர்ல காணப்படக்கூடிய இருப்புக்களை மட்டும் இறுதி இருப்புன்னு போட்டா அது பௌதீக அடிப்படை. அப்ப பௌதீக அடிப்படையில மட்டும்தான் செஞ்சுக்கிறீங்க. இருப்புக்கள் அழிவடைஞ்சதெல்லாம் கணக்குல எடுக்க இல்லை. அப்ப இருப்புக்கள் அழிவடைஞ்ச நமக்கு தெரியாது. இப்போ 1,00,000 கிரியமான இருப்பிக்கு அதுல 10,000 அழிவடைஞ்சிட்டு நீங்க இறுதியில உங்களோட களஞ்சிய சாலை களஞ்சியத்துக்கு வாரீங்க, 90,000 தான் காணப்படுது. அப்ப அதை மட்டும்தான் இறுதி இருப்பா போடுவீங்க. அது பிழைய. 10,000 அழிவடைஞ்சது கட்டாயம் போடணும். போட்டாதான் உங்களோட லாபம் சரியா வரும். சரியா? அப்ப பௌதீக அடிப்படைன்னா கண்ணால பார்த்து எண்ணிக்கையில போடுறது, அழிவடைஞ்சதை கவனத்துல எடுத்துக்க மாட்டோம். எனவே அது ரெண்டையும் தொடர்பு படுத்தி சீராக்கம் செய்வோம். பாருங்க, மொத்த லாபம் முதலாவது மொத்த லாபம் தேறிய லாபம் தரப்பட்ட விஷயத்தை அப்படியே பார்த்து போடுங்க. மீதி தரப்பட்டது 765. அடுத்து தேறிய லாபம் மீதியை பாருங்க 540. இதுக்கு தெளிவா பாருங்க, மொத்த லாபத்துக்கும் தேறிய லாபத்துக்கும் நேர்கணிய தொடர்பு. அதாவது மொத்த லாபம் அதிகரிச்சா தேறிய லாபத்தை ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கணும், மொத்த லாபம் குறைஞ்சா தேறிய லாபத்தை குறைக்கணும். இதுக்கு ஒரு விதி கட்டாயம் செஞ்சே ஆகணும். மொத்த லாபம் குறையுதா தேறிய லாபத்தை நீங்க குறைச்சே ஆகணும், மொத்த லாபம் கூடுதா தேறிய லாபத்தை கூட்டி ஆகணும். சரியா? ஓகே, இப்ப போவோம். இறுதி இருப்பானது எவ்வளவு தரப்பட்டிக்கு? 65,000. இவ்வருடத்தில் 65,000 இருப்பு நட்டம் ஏற்பட்டுள்ளது. 65,000 நட்டம் ஏற்பட்டது. ஓகே, பதில சொல்லிக்கிறான், பௌதீக அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது, இருப்பு நட்டம் கணக்கில் சீராக்கப்படவில்லை. பாருங்க, இப்ப எப்படி தொடர்பு படுத்துறேன்னு பாருங்க. முதலாவது விஷயம், இருப்பு நட்டம். இருப்பு நட்டம்னு சொன்னா என்ன? இருப்பு குறைவு நட்டம் ஒரு ஏனைய செலவு. இருப்பு குறைவு நட்டம் ஏனைய செலவு. அப்ப ஏனைய செலவு எங்க தாக்கம் செலுத்தும்? தேறிய லாபத்துல. தம்பி மொத்த லாபம்டா விற்பனை கிரயம் மட்டும். தேறிய லாபம்டா மொத்த லாபம், ஏனைய வருமானம், செயற்பாட்டு செலவு, இது மட்டும்தான் தாக்கம் செலுத்தும். எப்படி? மொத்த லாபம், ஏனைய வருமானம், செயற்பாட்டு செலவு, இது மட்டும்தான் வரும், வேற ஒன்றும் தாக்கம் செலுத்தாது. எனவே உங்களுக்கு இருப்பு குறைவு நட்டம் மொத்த லாபத்தோட தொடர்புப்படுதா அல்லது ஏனைய வருமானமா அல்லது செயற்பாட்டு செலவான்னு பாருங்க. ஒரு செயற்பாட்டு செலவு. அப்ப செயற்பாட்டு செலவுல தாக்கம் செலுத்தினா அந்த இருப்பு நட்டத்தை டிரெக்டா தேறிய லாபத்தோட தொடர்பு படுத்துங்க. எனவே 65,000 நட்டம், ஒரு நட்டம் ஏற்பட்டா லாபத்துல என்ன நடக்கும்? குறைவடையும். எனவே முதலாவது போடுங்க, இருப்பு குறைவு நட்டம் 65 குறைங்க. இரண்டாவது பாருங்க, இருப்பு குறைவு நட்டம் ஓகே, அது செயற்பாட்டு செலவா தேறிய லாபத்தோட தாக்கம் செலுத்து குறைக்கிறோம், ஒரு செலவு ஏற்படும். அடுத்தே பாருங்க, இவ்வருடத்தில் இருப்புகள் பௌதீக அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. ஓகே, பௌதீக அடிப்படையில கணக்கிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது.
தம்பி பௌதீக அடிப்படைன்னா என்ன? கண்ணால காண்டதை மட்டும்தான் போட்டியா, எண்ணிக்கையில போட்டியா. அப்ப பௌதீக அடிப்படையில போட்டது பிழையானது. அப்ப பார்க்கணும், அந்த 65,000 பௌதீக அடிப்படையில கணக்கிடப்பட்டதால மொத்த லாபத்திலையும் தேறிய லாபத்திலையும் என்ன தாக்கம்னு பார்த்து இல்லாமக்கணும். இதுல பாருங்க, விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்துல ஆரம்ப இருப்ப கூட்டுவோம், இறுதி இருப்ப கழிப்போம். விற்பனை கிரயத்துல ஆரம்ப இருப்ப கூட்டுவோம், இறுதி இருப்ப கழிப்போம். அப்ப இந்த 65,000 நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? விற்பனை கிரயம் காணும் போது 65,000 மைனஸ் பண்ணிப்போம். விற்பனை கிரயத்துல இறுதி இருப்பு கழிச்சிப்போம். இறுதி இருப்பு கழிச்சா விற்பனை கிரயம் குறையும். விற்பனை கிரயம் குறைஞ்சா மொத்த லாபம் கூடும். இதுல தெளிவா விளைவிக்கும் தம்பி. அந்த 65,000 பௌதீக அடிப்படையில மட்டும் செஞ்சுக்கோம்டா, நிறுவனத்துல காணப்பட்ட ஸ்டோர்ல காணப்பட்ட 65,000 மட்டும் கொண்டு போய் கழிச்சு காட்டிக்கும் கிரயத்துல. அப்ப விற்பனை கிரயத்துல இறுதி இருப்ப கழிச்சா விற்பனை கிரயம் என்ன நடக்கும்? கழிக்கப்பட்டா குறைவடையும். விற்பனை கிரயம் குறைவடைஞ்சா தம்பி மொத்த லாபம் என்ன நடக்கும்? மொத்த லாபம் கூடும். ஏன்டா இறுதி இருப்புக்கு மொத்த லாபத்துக்கு எதிர்க்கணி, எனவே கூடும். மொத்த லாபம் கூடுனா டிரெக்டா தேறிய லாபம் கூடும். ஓகேயா? அப்ப இறுதி இருப்பு குறைச்சா விற்பனை கிரயம் குறையுமா? விற்பனை கிரயம் குறைஞ்சா மொத்த லாபம் கூடுமா? மொத்த லாபம் கூடுனா தேறிய லாபம் கூடுமா? இப்ப இதுல கேட்கப்பட்ட விஷயம் என்ன? இருப்பு நட்ட சீராக்கத்தின் பின்னரான சரியான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் யாதுன்னு கேட்டீங்க. சரியா? இப்ப இருப்பு நட்டம் 65,000 தந்ததை ஏனைய செலவுல கழிச்சு காட்டுறோம். அது முதலாவது ஓகே. அடுத்த இருப்புகள் பௌதீக அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி, இப்ப பௌதீக அடிப்படையில மட்டும் செஞ்சுக்கிறான், இருப்புட கிரயத்தை கணக்குல எடுக்க. பௌதீக அடிப்படையில மட்டும் செஞ்சதால என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிரயத்துல பேய்த்து இறுதி இருப்பு கழிச்சுப்பான். பௌதீக அடிப்படையில கிரயத்துல பேய்த்து இறுதி இருப்ப கழிச்சுப்பான். இறுதி இருப்ப கழிச்சதால அந்த 65,000 என்ன நடக்கும்? குறைவடையும். இதை எப்படின்னு பார்க்கணும்? பௌதீக அடிப்படையில மட்டும்தான் தம்பி செஞ்சுக்கிறான், இருப்பின் கிரயத்தை செய்யலையே. அப்ப தெளிவா பாருங்க, கொண்டு போயிட்டு அந்த 65,000 கழிக்க இல்ல. விளைங்கோங்க, இருப்புட நட்டம் தான் தம்பி 65,000. அந்த 65,000 கொண்டு போய் அவன் செய்யல, அந்த களஞ்சிய சைடுல காணப்படுறத மட்டும்தான் கழிச்சுக்கான். அப்ப அந்த 65,000 கிரயத்துல ஒன்றும் செய்யல. இப்ப கிரயத்துக்கு வாங்க, 65,000 இறுதி இருப்பு அவன் என்ன செய்யல? பதிவு செய்யல. முதலாவது பாருங்க, 65,000 கழிச்சிருந்தா விற்பனை கிரயம் குறையும், மொத்த லாபம் கூடும், தேறிய லாபம் கூடும். ஆனா இங்க என்ன சொல்லிக்கு, அந்த இருப்பு சீராக்கத்தை கவனத்துல கொள்ள இல்லைண்டா இறுதி இருப்பாவே காட்ட இல்லையா. அப்ப தெளிவா பாருங்க, விற்பனை கிரயம் அந்த இருப்பு நட்டம்னு சொல்லி அந்த கிரயத்துல 65,000 பதிவு செய்யப்பட இல்லையா. பதிவு செய்யலாட்டி என்ன நடந்திக்கும்? நம்ம கழிக்கிற விஷயம் பதிவு செய்யப்படலாட்டி விற்பனை கிரயம் கூடிக்கும். விற்பனை கிரயம் கூடுனா மொத்த லாபம் குறையும். மொத்த லாபம் குறைஞ்சா டிரெக்டா தேறிய லாபம் குறையும். சரியா? அந்த இருப்பு நட்டம் 65 கிரயத்துல தாக்கம் செலுத்தையில அவன் பதிவு செய்யல. இப்ப 65 பதிவு செய்யலாட்டி என்ன நடக்கும்? கழிக்கையில தானே விற்பனை கிரயம் கூடுது, அதனால மொத்த லாபம் குறையுது, தேறிய லாபம் குறையுது. அப்ப அந்த நடவடிக்கையால விற்பனை கிரயம் குறைஞ்சி விற்பனை கிரயம் கூடி மொத்த லாபம் குறைஞ்சி தேறி லாபம் கூடுது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? சீராக்கணும். சீராக்குறேன்டா இந்த நடவடிக்கையால மொத்த லாபம் குறையுதா? மொத்த லாபம் குறையுது, எனவே இல்லாமாக்க மொத்த லாபத்துல கூட்டணும். எனவே இருப்பு நட்டம், அதாவது இறுதி இருப்புண்டு 65 கூட்டுங்க, மொத்த லாபத்துல கூட்டுனா டிரெக்டா தேறிய லாபத்துல இறுதி இருப்புண்டு 65 கூட்டுங்க. சரியா?
இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இறுதியா சொல்லிக்கொள்றேன், இருப்பு நட்டமா செயற்பாடு செலவா டிரெக்டா கரைங்க தேரியல் ஆபத்துல. அடுத்து பாருங்க, இருப்பு நட்டம்னு கிரியத்துல ஒண்ணுமே செய்யல. அப்ப கிரியத்துல அவன் பதிவு செய்யலாட்டி விற்பனை கிரயத்துல கழிக்கவே இல்லை, கழிக்கலாட்டி விற்பனை கிரியம் கூடி மொத்த லாபம் குறைஞ்சி தேரிய லாபம் குறைஞ்சிக்கும். அந்த நடவடிக்கையால தானே மொத்த லாபம் குறையுது. அதை இல்லாமக்க மொத்த லாபத்துல கூட்டுங்க. மொத்த லாபம் கூடனா டிரெக்டா தேரிய லாபம் கூடும். எனவே தேரிய லாபத்திலையும் கூட்டும். எனவே இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும், பாத்துக்கோங்க. இறுதி ஆன்சர் 830 540. 830 540 நோட் பண்ணிக்கோங்க. 10வது 4வது ஆன்சர். சரியா? இப்படி இலகுவான முறையில செய்யலாம். இதை நோட் பண்ணிட்டு முதல் 10 கேள்வி கிளியர்னா போடுங்க. சரி, எல்லாருக்கும் ஓகேயா? 10வது கேள்வி. அடுத்த விஷயத்துக்கு போகும். உற்பத்தி கிரய கூற்றோட தொடர்பான விஷயத்துக்கு போகும். அடுத்த கேள்வியை பாருங்க, 11வது. மூலக்கிரயம் மொத்த உற்பத்தி கிரயம். இலகுவான விஷயம். உற்பத்தி கிரய கூற்று அந்த சமன்பாடு சாட்ட போட்டா இலகுவா ஆன்சர் வரும். இதுல பாருங்க, மூலக்கிரயம் மொத்த உற்பத்தி கிரயம். முதலாவது மூலக்கிரயம். மூலக்கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சமன்பாடு போடுங்க. பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் அதோட நேர்கூலி நேர் இணை கிரயத்தை கூட்டணும். பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் அதோட நேர்கூலி நேர் இணை கிரயத்தை கூட்டணும். அடுத்து இரண்டாவது மொத்த உற்பத்தி கிரயம். மொத்த உற்பத்தி கிரயம் போட்டுக்கோங்க. நாங்க கண்டுபிடிச்ச மூலக்கிரயத்தை அப்படி போடுவோம், அதோட உற்பத்தி மேந்தலையை கூட்டுவோம். அடுத்து உங்களுக்கு குறைவேலை சீராக்கம் ஏதாவது தரப்பட்டா ஆரம்பத்தை கூட்டுவோம், இறுதியை கழிப்போம். இறுதியில வாரது மொத்த உற்பத்தி கிரயம். பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயத்தோட நேர்கூலி நேர் இணை கிரயத்தை கூட்டினா மூலக்கிரயம். அந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலையை கூட்டி குறைவேலை சீராக்கம் செஞ்சா மொத்த உற்பத்தி கிரயம். சரியா? போட்டுக்கோங்க. இப்ப நான் கேள்வியை பார்ப்போம். முதலாவது 1/4/2020 மூலப்பொருள் இருப்பு, 31/3/2021 மூலப்பொருள் இருப்பு. மூலப்பொருள் கொள்வனவு இவ்வருடத்தில் நடைமுறை வேலையில் அதிகரிப்பு, நேர்கூலி கிரயம், உற்பத்தி மீதான இறை கொடுப்பனவு, தொழிற்சாலை மேந்தலை. நடைமுறை வேலையானது மொத்த உற்பத்தி கிரயத்தின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. முதலாவது விஷயம், பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயத்தை கண்டுபிடிப்போம். பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா? ஆரம்பிப்போட கொள்வனவு கூட்டி இறுதி இருப்பை கழிச்சா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் வரும். ஆரம்பிருப்போட கொள்வனவு கூட்டி இறுதி இருப்பை கழிச்சா பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் வரும். போட்டுக்கோங்க. ஆரம்பிருப்பு 100,
இறுதி இருப்பு 70. அடுத்து கொள்வனவு தரப்படிக்கா பாருங்க, மூலப்பொருள் கொள்வனவு 130. எனவே 100ம் 130ஐயும் கூட்டுங்க 230. அந்த 230ல 70 போனா 160 பயன்படுத்திய மூலப்பொருள் கிரை. அப்ப மேல போடுங்க 160. இரண்டாவது டிரெக்டா தரப்படிக்கு நேர்கூலி. நேர்கூலி போடுங்க 70. அடுத்து பாருங்க இறை கொடுப்பனவு. தம்பி நேர் ஏனைய கிரயம், நேர் ஏனைய கிரயத்துல சொல்லி கொடுக்கிறேன். இறை கட்டணம், தனி உரிமை கட்டணம், வடிவமைப்பு கிரயம், பதிப்புரிமை கட்டணம், இது எல்லாம் நேர் ஏனைய கிரயத்துக்குள்ள வரும். இது மட்டும்தான் வரும், ஞாபகப்படுத்தி வைக்கணும். இறை கட்டணம், தனி உரிமை கட்டணம், வடிவமைப்பு கிரயம், பதிப்புரிமை கட்டணம். எனவே இறை கொடுப்பனவுனா நேர் இணைய கிரயம் போடுங்க 30. அடுத்தது பாருங்க, உற்பத்தி மீதான இறை கொடுப்பனவு சரி. தொழிற்சாலை மேந்தலை 35. அப்ப தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தி மேந்தலை போடுங்க 35. அடுத்த விஷயம் ஒண்ணு தரப்பட்டி, நடைமுறை வேலை அதிகரிப்பு குறைவு. அப்ப சொல்லி தந்துட்டேன், ஆரம்பிப்புண்டா கூட்டணும், இறுதிப்புண்டா கழிக்கணும். அப்படி இல்லையா இன்னொரு முறையில அதிகரிப்பு குறைவு. உங்களுக்கு உற்பத்தி கிரை கூட்டுல இருப்புகள் தொடர்பா அதிகரிப்பு குறைவுன்னு தந்தா எதிர்கணியை தொடர்புல எடுக்கணும். எனவே அதிகரிப்புண்டா மைனஸ், குறைவுண்டா பிளஸ். எனவே இதுல தரப்படி குறைவேலை அதிகரிப்பு 15, அதிகரிப்புண்டா என்ன மைனஸ் 15. இவ்வளவுதான் விஷயம். இப்ப கூட்டி எடுத்த ஆன்சர் வரும். எனவே முதலாவது பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் நேர்கூலி நேரிணை கிரயத்தை கூட்டினா மூலக்கிரயம். அந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை கூட்டி குறைவேலையை சீராக்கம் செஞ்சா மொத்த உற்பத்தி கிரயம். குறைவேலை ஆரம்பிப்பு இறுதிப்புன்னு வந்தா ஆரம்பத்தை கூட்டணும், இறுதியை கழிக்கணும். அதிகரிப்பு குறைவுண்டு வந்தா அதிகரிப்பு கழிக்கணும், குறைவை கூட்டணும். எனவே முதலாவது பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் எப்படி கண்டிக்கும்? ஆரம்பிப்பு 100, கொள்வனவு 130, இறுதி இருப்பு 70, கழிச்சா 160. பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் போடுங்க. இரண்டாவது நேர்கூலி 70, நேரிணை கிரயம் 30, கூட்டி எடுங்க மூலக்கிரயம் வரும். எனவே கூட்டணும்டா 160, 70, 30 போடுங்க 260 மூலக்கிரயம். 260 மேல அப்படியே போடுங்க. அதோட உற்பத்தி மேந்தலை 35, அதுல குறைவேலை 15 கழிங்க. எனவே 260ஓட 35 கூட்டி 15 கழிச்சா போட்டுக்கோங்க 280 மொத்த உற்பத்தி கிரயம். எனவே 11வது ஆன்சர் 260, 280. நான்காவது இதை நோட் பண்ணிட்டு கிளியர்னா போடுங்க. 12வது கேள்விக்கு போ. அடுத்தது பாருங்க 12வது கேள்வி. 12வது கேள்வி தனியுடைமை நிதி கூற்றுக்கள். ஒரு இலகுவான கேள்வி கேட்கப்பட்டது. சுந்தர் வியாபாரமானது கணக்கெட்டு புத்தகங்களை முறையாக பேணுவதில்லை. பின்வரும் தகவல்கள் 31/3/2021 முடிவடைந்த வருடத்துடன் தொடர்புடையதாகும். 1/4/2020 இருப்பு, 31/3/2021 இருப்பு, விற்பனை, கொள்வனவு திருப்பு, முற்றுமை கூலி. கேட்கப்பட்ட கேள்வி கொள்வனவு. மிக இலகுவான விஷயம் கேட்கப்பட்டி. விற்பனை கிரைய சமன்பாடு தெரிஞ்சா கொள்வனவை கண்டுபிடிக்கலாம். எனவே போட்டுக்கோங்க 12வது. கேட்கப்பட்ட கேள்வி கொள்வனவு. இப்ப கொள்வனவுன்னு கேட்டா நீங்க யோசிக்கணும், தனியுடைமை வியாபாரத்துல கொள்வனவு எங்க வரும்? விற்பனை கிரயத்துல வரும். அப்ப விற்பனை கிரைய சமன்பாடை போட்டா கொள்வனவு கண்டுபிடிக்கலாம். எனவே விற்பனை கிரைய சமன்பாடு போடுங்க. விற்பனை கிரயம் எப்படி வரும்? இது முடிய பொருள் இருப்போட தொடர்பானது. ஆரம்ப இருப்பு கொள்வனவு, அதோட கொள்வனவு செலவுகள், உதாரணமாக உச்சுமை கூலி. அடுத்தது வெளித்திருப்பதை கழிக்கும்.
கழிச்சோம்டா விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் வரும். அதோட இறுதி இருப்பை கழிச்சோம்டா விற்பனை கிரயம் வரும். இந்த சமன்பாடை போட்டோம்னா நம்ம கொள்வனவு கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி ஒற்றுமை கூலியை கூட்டி வெளித்திருமலை கழிப்போம் விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். அதுல இறுதி இருப்பை கழிச்சோம்னா விற்பனை கிரயம் வரும். இதுல பாருங்க, சுந்தர் வியாபாரமானது விற்பனை விலையில் 20% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறது. அவங்களுக்கு லாபம்னு சொல்றது ரெண்டு முறையில காணப்படும். லாபம் கிரயத்தை அடிப்படையாக கொண்டு லாபம், அது விற்பனை விலையை அடிப்படையாக கொண்டு லாபம். கிரயத்தை அடிப்படையாக கொண்டு லாபம்னா கிரயத்தை 100 எடுக்கணும், விற்பனை விலையை அடிப்படையாக கொண்டு லாபம்னா விற்பனை விலையை 100 எடுக்கணும். இந்த ரெண்டுக்குமான சமன்பாடை போட்டுக்கோங்க. லாபமானது இருமுறைகள்ல காணப்படும். ஒண்ணு கிரயம், ரெண்டாவது விற்பனை விலை. கிரயத்தை லாபம்டா கிரயத்தை 100 ஆடுங்க, விற்பனையில் லாபம்டா விற்பனை விலையை 100 ஆடுங்க. கிரயத்தை லாபம்டா கிரயம் பிளஸ் லாபம் சமன் விற்பனை விலை. இந்த சந்தர்ப்பத்துல கிரயம் 100 காணப்படும். லாபம் பாருங்க எத்தனை வீதம் சொல்லப்பட்டீங்க, லாபம் 20% வரும், விற்பனை விலை 120 வரும். அடுத்த சந்தர்ப்பத்தை பாருங்க, விற்பனை விலை லாபம்டா அதே போல கிரயம் பிளஸ் லாபம் சமன் விற்பனை விலை. இந்த விற்பனை விலையை 100 எடுத்தா லாபம் 20டா, கிரயம் 80. அப்ப கிரயத்தில் லாபம்டா தம்பி விற்பனை விலையோட லாபம் கூட்டி வரும். விற்பனை விலை லாபம்டா விற்பனை விலை லாபம் குறைச்சி வரும். இவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? அப்ப இந்த ரெண்டு பேட்டர்னை வச்சு எது சொல்றானோ அதை போட்டு கண்டுபிடிக்கணும். அப்ப கிரயம் லாபம் விற்பனை விலைடா, இங்க கிரயமும் கண்டுபிடிக்கலாம், லாபமும் கண்டுபிடிக்கலாம், விற்பனை விலையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல சொல்லிக்கிறான் விற்பனை விலை லாபம், எனவே விற்பனை விலை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்ப சமன்பாட்டுல அப்படி போட்டு வருவோம். ஆரம்ப இருப்பு 140, அடுத்து பாருங்க இறுதி இருப்பு 170, அடுத்தது தரப்பட்டிக்கு விற்பனைகள் 1050. ஓகே, விற்பனை 1050 போட்டு வைப்போம். கொள்வனவு திருப்பம் 50 மைனஸ் பண்ணுங்க, வெளித்திருப்பம் 50. அடுத்து பாருங்க குச்சுமை கூலி 40 போட்டோம். கொள்வனவு தான் கண்டுபிடிக்கணும், எல்லாம் போட்டுட்டோம். இப்ப என்ன செய்யணும், விற்பனை கிரயத்தை பதிவு செஞ்சா கீழே இருந்து வந்தா கொள்வனவு கண்டுபிடிக்கலாம். இப்ப விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கதான் லாப வீதம் தந்தீங்க, விற்பனை தந்தீங்க. அப்ப லாப வீதம் தான் விற்பனை விலையில தான் லாபமா. இப்ப இந்த சமன்பாடு வச்சுதான் போகும். இப்ப கிரயம் பிளஸ் லாபம் சமன் விற்பனை விலை. விற்பனை விலையை 100 ஆடுங்க, கிரயம் 20 சாரி லாபம் 20 கிரயம் 80. எனவே விற்பனையில பெருமதியும் தந்துகிறான், அது லாப வீதங்களும் தெரியும். அப்ப சமன்பாடை உருவாக்குவோம். எனவே 100 வீதம் தான் 1050 போட்டுக்கோங்க. 100 வீதம் தான் 1050. நமக்கு தேவை விற்பனை கிரயம், எனவே 80 போடும். 100 வீதம் தான் 1050, 80 போட்டா கிரயம் வரும். எனவே கிரயம் 840. வெரி குட், 840. எனவே கிரயத்துல போடுங்க 840. இப்ப கீழே இருந்து வாங்க, எப்பொழுதும் சொல்லி தந்துகிறேன், கீழே இருந்து வரும்போது கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். கீழே இருந்து நாங்க சீராக்கம் செய்யும் போது கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். எனவே இப்ப சீராக்கி சொல்லுங்க பாப்போம். 840ஓட 170 கழிக்கப்படுது, அப்ப கூட்டுங்க. 840ஓட 170 50 கூட்டி 40 120 கழிங்க. கொள்வனவு எவ்வளவு? வெரி குட், 880. சிம்பிளான கேள்வி, 880. எனவே 12வதுக்கு 2வது ஆன்சர். நீங்க அக்கௌண்ட்ஸ்ல பயப்பட தேவையில்லை, எங்க கிளாஸ் போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த நடக்கக்கூடிய 2.5 மாத கிளாஸ் பார்ட் 1 பார்ட் 2 தொடர்ச்சியா ஒழுங்குமுறையில ரெஸ்பெக்ட் பண்ணி டைமுக்கு ஜாயின் ஆகி போடக்கூடிய ரெக்கார்டிங் முழுமையா இந்த படிச்சீங்கன்னா சுவரா எடுக்கலாம். சரியா? இதுக்கு மேல படிக்க இயலாது, இவ்வளவுதான் படிக்கலாம். சொல்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, இதை நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி போகும். உங்களுக்கு தொடர்ச்சியா இந்த மாசம் டெய்லி கிளாஸ் போடுவேன், பார்த்து போடுவேன். டைம் டேபிள் ஏற்கனவே அனுப்பிட்டேன், ஏதாவது சேஞ்ச் இருந்தா குரூப்ல போடுவேன். டெய்லி கிளாஸ் போட்டாலும் போடுவேன். சரியா? ரெக்கார்டிங், அடுத்த லைவ் கிளாஸ், செமினார் எல்லாம் இந்த மாசம் முழுமையா செய்யும். நிறைய விஷயம் படிக்க எல்லாத்தையும் கவர் பண்ணி செய்யும்.
அடுத்து 13வது கேள்வி, லாப நோக்கமற்ற நிறுவனம் சந்தாவோட தொடர்பானது. பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வி போவோம். 13வது சந்தா. கேட்கப்பட்ட கேள்வி ஆண்டுக்கான இனங்காணப்பட்ட சந்தா வருமானம். போட்டுக்கோங்க. 13வது சந்தா வருமானம். இந்த சந்தா வருமானமானது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சந்தா வருமானம், ஆண்டுக்குரிய சந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஏதாவது படித்தரும்போது டவுட் வந்தா கேட்டுக்கொள்ளலாம். சரியா? சரி, ஓகே. சந்தா வருமானம் ஆண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2 பெட்ட நீக்கி 2யும் சொல்லித்தாரேன். சரியா? 2 முறைகள்ல கண்டுபிடிக்கலாம். முதலாவது சந்தா வருமானம், அதாவது ஆண்டுக்குரிய சந்தா எப்படி பாருங்க. சந்தா 2 வகைப்படும். சாதாரண சந்தா, இரண்டாவது ஆயுள் சந்தா. அப்ப சாதாரண சந்தாவையும் ஆயுள் சந்தாவையும் கூட்டி எடுத்தா தான் ஆண்டுக்குரிய சந்தா வரும். அதாவது மொத்த சந்தா வருமானம் வரும். ஓகே. இப்ப இதுல பாருங்க, இப்ப இவன்ட்ட இதுல கேட்கப்பட்ட கேள்வி சும்மா சாதாரண சந்தாவா ஆண்டுக்குரிய சந்தாவான்னு பாப்போம். நார்மலா சந்தா வருமானம்டா சாதாரண சந்தாவையும் ஆயுள் சந்தாவையும் கூட்டுங்க. இதுல பாருங்க, அன்பு கரங்கள் நலன்புரி சேவைகள் சங்கத்தின் 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. 1/1/2020 பெற வேண்டிய சந்தா, 1/1/2020 முற்பணமாக பெற்ற சந்தா, நடைமுறை வருடத்தில் பெற்ற சந்தா தரப்பட்டியது. கேட்கப்பட்ட கேள்வி 31/12/2020 முடிவடைந்த வருடத்துக்கான இனங்காணப்பட்ட சந்தா. அப்ப ஆண்டுக்குரிய சந்தா நார்மலா சாதாரண சந்தா தான் கேட்கப்பட்டி. அப்ப சாதாரண சந்தா, சாதாரண சந்தாண்டா என்ன? ஒரு கழகம் காணப்படுது, அங்க சந்தா வருமானம் சொல்றது ஒரு வருமான வழி, வருமானத்தை பெற்றுக்கொள்ற மூலம். அப்ப சந்தான்னு சொல்றது ஒரு மெம்பர்ஷிப். அந்த கழகத்துல நாங்க அங்கத்துவத்தை வகித்துக் கொள்வதற்கு, ஒரு அங்கத்துவ மெம்பர்ஷிப் ஆகிக்கிறதுக்கு நாங்க மாதாந்தம் அல்லது வருடாந்தம் செலுத்தக்கூடிய பணத்தொகை சொல்லுவோம் சந்தா. அப்ப ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் நாங்க அங்க கழகத்துல அங்கத்துவரா ஐக்கிறதுக்கு பணம் செலுத்துறது சாதாரண சந்தா. இரண்டாவது ஆயுள் சந்தா. அந்த கழகத்துக்கு நாங்க முழுமையா ஆயுள் காலம் முழுமையா, ஒரு உதாரணமா ஒவ்வொரு கழகமானது குறிப்பிட்ட வருடங்கள் வச்சுப்பாங்க. ஒரு 10 வருடம். இந்த 10 வருடங்களுக்கு முழுமையா முதலாவது தவணையிலேயே சந்தா செலுத்தின அது ஆயுள் சந்தா. அந்த கழகத்துல நீங்க முழுமையா வருடங்கள் முழுமையாக அங்கத்தவராக காணப்படுறதுக்கு முழுமையா செலுத்துறது ஆயுள் சந்தா. ஓகே. இப்ப பாருங்க தம்பி, உங்களுக்கு சாதாரண சந்தா மட்டும் தான் கேட்கப்பட்டுச்சு. இப்ப சாதாரண சந்தா 2 முறையில கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்க. முதலாவது சமன்பாட்டு வடிவில ஒண்ணு, கணக்கு வடிவில. சரியா? அங்கத்தூர்கள் எண்ணிக்கைய வருடாந்த சந்தாவால பெருக்குனா ஆண்டுக்குரிய சந்தா வரும். ரெண்டாவது சந்தா கணக்கு. அங்கத்தவர் எண்ணிக்கைய வருடாந்த சந்தாவில பெருக்குனா சாதாரண சந்தா வரும். இரண்டாவது சந்தா கணக்கு. தம்பி, சந்தா கணக்கு எப்படி செய்யறதுண்டா பாத்துக்கோங்க. ஆரம்ப மீதி, மீதி வந்தது வருமதி. ஆரம்ப முற்பணம் மீதி வந்தது. அடுத்தது இறுதி வருமதி மீதி வந்தது, மீதி சென்றது போட்டு கொடுக்கும். அடுத்து இறுதி முற்பணம் மீதி வந்தது, மீதி சென்றது போட்டு கொடுக்கும்.
சரியா? அடுத்து காசா பெற்ற சந்தா, காசு வரவு சந்தா செலவு, காசுல செலவு போடுவீங்க. அடுத்து பதிவளிப்பு சந்தா, அடுத்து வருமான கூட்டுக்கு மாற்றியது வரவுல வரும். இது சந்தா கணக்கு. இது ஒவ்வொரு முறையும் சொல்லித்தாரு. அப்ப ஆரம்ப வருமதி மேல, ஆரம்ப முற்பணம் செலவுல மேல, அடுத்து இறுதி வருமதி மீதி வந்தது மீ சென்றது, இறுதி முற்பணம் மீதி வந்தது மீ சென்றது, செலவுல காசு, அடுத்து பதிவளிப்பு சந்தா, அடுத்து வருமான கூட்டுக்கு மாற்றியது. இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இதை வச்சுதான் செய்யணும். இப்ப பாத்துக்கோங்க, உங்களுக்கு அங்கத்தவர் எண்ணிக்கையும் தரப்படையில, அடுத்தது பெறுமதியும் தரப்படையில, எனவே செய்ய இயலாது. எனவே சாதாரண கணக்கு, அதாவது சந்தா கணக்கை வச்சு மட்டும்தான் செய்யலாம். இப்ப சந்தா கணக்கு வாரம் பாருங்க. முதலாவது 1/1/2020 பெற வேண்டிய சந்தாண்ட ஆரம்ப சந்தா போடுங்க 100. இரண்டாவது ஆரம்பத்துல முற்பணம் 60, எனவே செலவுல போடுங்க 60. அடுத்தது பாருங்க, பெற்ற சந்தான்னு சொல்லி காசா பெற்ற சந்தான்னு ஞாபகம். நடைமுறை ஆண்டு வரும், கடந்த வருடம் வரும், எதிராண்டு வரும். இது எல்லாத்தையும் கூட்டி வரைதான் காசா பெற்றது. இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு எல்லாத்தையும் கூட்டி வாரே காசா பெற்ற சந்தா. எனவே போட்டுக்கோங்க 144, 1092, 108, 144, 1092. அடுத்து பாருங்க 108. இது மூணையும் கூட்டுங்க, காசா பெற்றது வரும். கூட்டி எடுங்க பாப்போம். காசா பெற்றது 1344. அதை போடுங்க காசு. அடுத்தே பாருங்க 31/12/2020 பெற வேண்டிய சந்தா, இறுதியில பெற வேண்டிய சந்தா 96. அப்ப மீதி வந்து மீ சென்டர்ல போடுங்க 96, 96. அடுத்த ஒரே விஷயம், இறுதி முற்பணம் தெரியாதே, அவன் தரப்படையிலேயே அப்படின்னு யோசிக்க கூடாது. தம்பி, இறுதி முற்பணம் மறைமுகமா தந்திக்கிறான் பாருங்க. 2021 வருடத்துல பெற்றிக்கமே, அதான் இறுதி முற்பணம். நம்ம நிதியாண்டு 2020, அடுத்த வருடத்துக்கு பெற்றா இறுதி முற்பணம், அப்படி பார்த்து போடணும். எனவே இறுதி முற்பணம் பாருங்க 108, வார வருடத்துக்குரிய இப்பயே பெற்றமே, எனவே 108 இறுதி முற்பணம் போடுங்க. 108 மீதி வந்தது, மீதி சென்றது 108. எனவே ஆரம்ப வருமதி பாருங்க 92, இறுதி வருமதி 96, 96. அடுத்து ஆறாம் முற்பணம் 60, இறுதி முற்பணம் 108, 108. காசா பெற்றது ஒவ்வொரு வருடத்தையும் கூட்டி எடுத்தா 1344. இப்ப கூட்டி எடுத்தோம்னா வருமான கூட்டுக்கு மாற்றியது வரும். எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். டபுள்ல போடுங்க, கூட்டி எடுத்தா 1500, 1500. 1500ல 108, 192 அதை கழிச்சா வருமான கூட்டுக்கு மாற்றியது எவ்வளவு? 1500ல 300 போனா வருமான கூட்டுக்கு மாற்றியது 1200. எனவே ஆண்டுக்குரிய சாதாரண சந்தா 1200. சரியா? இவ்வளவுதான் விஷயம். எனவே ஆண்டுக்குரிய சாதாரண சந்தா 1200. பாத்துக்கோங்க. இரண்டாவது சரியா? 13வது சந்தா வருமானம் 1200. இப்படித்தான் நீங்க செய்யறது. மிக இலகுவான கேள்வி. எனவே ஆன்சர் நம்பரை பாருங்க, இரண்டாவது.